because we are kings and our words matter. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை, பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை, பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி
தயவு செய்து எல்லோரும் எழுந்து நின்று பாடுவோம். இந்த பாட்டை தான் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் திரும்ப திரும்ப பாடினாங்க. தேவ கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே. கிருபை இல்லாமல் அவங்கெல்லாம் ஒளிஞ்சு போயிருப்பாங்க பாருங்க இஸ்ரவேல் மக்கள். ஏன்னா அவங்க கிரியையினால் ஒன்றும் நடந்ததே கிடையாது. அவங்களுக்கு ஒரு நாளும் அவங்க கிரியின் அடிப்படையில் கர்த்தர் அவங்களுக்கு எதையும் செஞ்சது கிடையாது, ஆசீர்வதித்தது கிடையாது. அப்படி பார்க்க போனால் ஆசீர்வாதமே வந்திருக்காது, அவங்களுக்கு சாபம் தான் வந்திருக்கும். ஆனால் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாங்க. ஏன்? தேவ கிருபை என்றும் உள்ளது. அது என் வாழ்க்கையில் பலிக்கும், ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி தான் இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்படி தான் நாமளும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியும். எல்லாமே அவருடைய கிருபை தான். நம்ம கிரியையில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்மள்கிட்ட. எல்லாமே அவருடைய கிருபை. ஒரு புது பாட்டை பாட போகிறோம், கிருபையை பற்றி கூட சேர்ந்து பாடுங்க. கை தட்டி கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உந்தன் கிருபை, பெரியவனாக்கியது உந்தன் கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உந்தன் கிருபை, பெரியவனாக்கியது உந்தன் கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். ரத்தத்தாலே மீட்டது உந்தன் கிருபை, ரட்சிப்பினை ஈந்தது உந்தன் கிருபை. ரத்தத்தாலே மீட்டது உந்தன் கிருபை, ரட்சிப்பினை ஈந்தது உந்தன் கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாயாக்கியது முந்தன் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது முந்தன் கிருபை. நீதிமானாயாக்கியது முந்தன் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது முந்தன் கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம்,
கிருபை நீதிமானாக்கியது உங்க கிருபை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் நான் வாழ்வது உம் கிருபையே நான் நிற்பது உம் கிருபையே நான் வாழ்வது உம் கிருபையே நான் நிற்பது பாடுவோம் நான் வாழ்வது உம் கிருபையே நான் நிற்பது உம் கிருபையே நான் வாழ்வது உம் கிருபையே நான் நிற்பது உம் கிருபையே கிருபையால் கிருபையை கொண்டாடுகிறோம் 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 கிருபை 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 இன்னொரு முறை பாடுவோம் எல்லோரும் கிருபை 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 கிருபையை கொண்டாடுகிறோம். உம்முடைய கிருபை மேல எங்க கவனம் எல்லாம் இருக்கிறது. நீர் செய்த காரியங்கள் மேல எமக்காக சிலுவையில் உம்முடைய குமாரன் மூலமாக செய்த அனைத்தின் மேலும் எங்கள் கவனம் இருக்கிறது. நாங்க செய்கிற காரியங்கள் மேல அல்ல, நீர் எங்களுக்காக செய்து முடித்த கிரியைகள். ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே.
அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானார் நம்மை மீட்க. பாவியான மனுக்குலமே பரிசுத்தமானதுவே கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோம். 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 கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினார் அவர் மரிக்க நாம் ஜெயிக்க, அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோம். 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 கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்முடைய உள்ளங்களையும் களங்களையும் உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. கல்வாரியின் மரணம் இன்றைக்கு நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது. அவருடைய மரணம் இன்றைக்கு நமக்கு ஜெயத்தையும் வாழ்வையும் தந்திருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவருடைய ரத்தம் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறது. இன்றைக்கு தைரியமாய் அவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய பாக்கியம் கல்வாரி மரணத்தின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய ஏராளமான கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அன்பு இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய கல்வாரி மரணத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நம்முடைய இரத்த தாளிகளை கழுவி சுத்திகரித்து எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வெற்றியும் வாழ்வும் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவை தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை எங்களுக்கு ஏராளமாய் தந்திருக்கிறது என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும், எல்லா தேவைகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், போராட்டங்களுக்கும் உங்களுடைய கிருபை போதுமானதாக இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மகிமையான பிரசனத்துக்காய் நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மத்தியில் பிரசனத்துக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட பேச முடியாது எங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, எங்களுக்காய் வைத்திருக்கிற வழிகளை அறிந்து கொள்ள முடியும், பிரகாசமுள்ள மனக்கண்களை கட்டிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் வார்த்தையின் வெளிப்பாடு உண்டாகட்டும், வார்த்தைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளட்டும். எங்களுக்கு நேராய் வரக்கூட வார்த்தைகளை எங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்குள்ளே அது வல்லமையாய் கிரியை செய்ய இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பேசப்படுத்த ஆசிரியர் அபிஷேகத்தினாலும் வல்லவினால் நிறைத்தருளும். தேவைகளோடும் பாரங்களோடும் வந்து ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் அவருக்கு பதிலாக இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தை நிமித்தோட உள்ளங்கள் கலிகோரட்டும், மகிழ்ச்சி கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆராதனை முழுதுமாய் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். கனம் துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம்.
காணிக்கையினாலே கர்த்தரை ஆராதிக்கின்ற நேரம். நாம் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ஆமென். தசம காணிக்கையோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கிட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் என் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டோனோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை அவர் பூரணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே என் தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கீழே பெற்றுக்கொள்வார்கள். உலகெங்கிலும் இருந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு இருந்த ஆராதனை பங்கெடுத்துள்ள நீங்களும் காணிக்கையில் செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். சபை திட்ட பணிகளை கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டியில் உள்ள பெரிய காணிக்கப்பட்டியில் அதை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவரும் வெளியே இருப்பவரும் ஒரு சில வினாடிகளோட கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷர் மத்தியிலே ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி சால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதனைகள் பேசின 8 செய்திகளுடைய MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் மிக முதலில் கூட பெற்று செல்லலாம். 2வது தமிழரை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் 2வது தமிழரை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரிலுள்ள சேரில் வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தொடர் போதனையை ஆரம்பித்தோம். ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பித்தோம். எதின் அடிப்படையில் நமக்கு நல்லது நடக்கும், அல்லது எதின் அடிப்படையில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், எதின் அடிப்படையில் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வரும். எப்படி வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் என்ன? பதிலையும் சொல்லிட்டோம் திட்டவட்டமாக. நம்முடைய கிரியையின் அடிப்படையில் அல்ல, அவருடைய கிருபையின் அடிப்படையில் மட்டும் ரொம்ப முக்கியம். அவருடைய கிருபை மட்டும். அவருடைய கிருபைனா அவர் நமக்காக செய்த கிரியைகள். அதுதான் அவருடைய கிரியையே இல்லைன்னு இல்லை, நம்ம கிரியை இல்லை, அவருடைய கிரியை இருக்குது. அவருடைய கிரியையின் அடிப்படையில் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதாவது இயேசு நமக்காக செய்த கிரியைகளின் அடிப்படையில் நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி தான் பெற்றுக்கொண்டோம். இப்படி தான் நாளைக்கும் இந்த ஆசீர்வாதம் தொடரப்போகிறது. ஏதோ நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுனால நாளைக்கு தொடரும்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன ஆகிடுது? நம்ம கிரியையின் அடிப்படையில் வர்ற மாதிரி ஆகிடுது. கிடையாது. அவர் தொடர்ந்து நல்ல கிரியைகளே செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் எனக்காக பரிந்து பேசுகிறார். தொடர்ந்து நீதியின் கிரியைகளை செய்கிறார். பாருங்க, அந்த கிரியையின் அடிப்படையில் தான் அவர் செய்த காரியங்கள், அவர் செய்து முடித்த காரியங்கள், தொடர்ந்து எனக்காக இன்னைக்கு செய்கிற காரியங்கள், இதன் அடிப்படையில் தான் எனக்கு ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும். என்னுடைய வாழ்க்கை நல்லதாய் ஆயிட்டே வரும். இதுக்கு போன வாரம் 2 ப்ரூஃப் கொடுத்தேன் நான். ஒன்று ஆபிரகாம் இப்படி தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். கரெக்டா? ஆபிரகாம் இப்படி தான் ஆபிரகாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறான். அவனுக்கு என்னென்ன வந்ததோ விசுவாசிக்கும் வரும்னு போதிக்கப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில். அது மட்டும் இல்லை, அவனுக்கு எப்படி வந்ததோ அப்படி விசுவாசி எந்த விதத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே விதத்தில் விசுவாசியும் ஆசீர்வதிக்கப்படுவான். அதுதான் புதிய ஏற்பாடின் போதனை. ஆதாம் ஆசீர்வதிக்கப்பட்ட விதத்தில் கிடையாது, நோவா ஆசீர்வதிக்கப்பட்ட விதத்தில். எதாவது பார்க்குறீங்களா புதிய ஏற்பாட்டில்? அந்த மாதிரி ஆதாமனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வந்திருக்கு, அல்லது நோவா கிடையாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் விசுவாசத்தை வைத்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும். அதாவது என்ன காண்பித்தேன்னா உங்களுக்கு, ஆபிரகாம் எவ்வளோ ஈஸியாக பெற்றுக்கொண்டானோ, எல்லாம் சொல்லுங்கள் ஈஸி.
எவ்வளோ ஈஸியாக பெற்றுக்கொண்டானோ அவ்வளோ ஈஸியாக நாமளும் இன்றைக்கி பெற்றுக்கொள்ள முடியும். ஆதாம் வந்து ஈஸியாக பெற்றுக்கொள்ளவே இல்லை பாருங்கள். பெற்றுக்கொண்டான், அப்புறம் இழந்துட்டான். ஏன்னா அவனுக்கு செய்ய வேண்டிய வேலை நிறையா. நீங்கள் போய் ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் பார்த்து பேசுகிறார், ஞாபகம் இருக்குல்ல? ஆண்டவர் பார்த்து பேசுகிறார், ஆதியாகமம் 1:28, நீங்கள் போய் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்க. நீங்கள் போய் வேலை செய்யுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறேன், நான் உதவி செய்கிறேன். ஆனால் வேலை செய்கிறது யார்? ஆதாமும் ஏவாளும். அவங்க இழந்து போயிடுறாங்க, வேலை செய்ய முடியல பாருங்கள். அவங்களுக்கு கர்த்தர் காமிக்கிறார், மனிதன்ட்டு ஒரு வேலையை கொடுத்தா இப்படி தான் முடிப்பான். கடைசியில் கோட்டை விட்டுட்டு செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செஞ்சு ஆசீர்வாதத்தை இழந்து இந்த முடிவுக்கு தான் வரும் அப்படின்றத காமிக்கிறார் ஆதாம் மூலமாக. திரும்ப இன்னொரு விதம், ஒரே ஒரு வாட்டி காண்பிச்சிட்டா என்ன சொல்லுவாங்க ஜனங்க? ஒரே ஒரு சான்ஸ் தானே கொடுத்தீர் நீன்னு. ரெண்டாவது சான்ஸ் கொடுத்தா மனிதர்கள் சக்ஸஸாக வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ரெண்டாவது சான்ஸ் கொடுக்குறாரு. பார்த்துக்கோப்பா, ரெண்டாவது சான்ஸ். உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய நீதிமான் நோவா. அப்படி தான் எழுதியிருக்கு நோவை பற்றி. அந்த வெள்ளத்துக்கு முன்னாடி வாசித்தீங்கன்னா உலகத்திலே அவன் தான் பெரிய நீதிமான்ற மாதிரி எழுதியிருக்கு பாருங்கள். உண்மை. ஏன்னா மற்றவங்க அவ்வளோ அக்கிரமம் செய்கிறவங்களா, மற்றவங்க அவ்வளோ மோசமாக இருந்தாங்க, இவன் அவ்வளோ நல்லவனாக இருந்தான்னு கிடையாது. மற்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தாங்க பாருங்கள். ஆனாலும் நோவா தான் பெஸ்ட்டு. அவனை வச்சு காமிக்கிறார். சரி, பெஸ்ட்டு எடுத்து திரும்ப வேலை கொடுக்குறேன், நீங்கள் போய் நோவாகிட்டையும் அவனுடைய குமாரன்கிட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் போய் பழுகி பெருகி பூமியை நிரப்பி. ஆதாம்கிட்ட சொன்ன அதே இது சொல்கிறாரு, இந்த வேலையெல்லாம் செய், இதெல்லாம் செய்யாத. கரெக்டாக செய்ய வேண்டியதை விட்டுட்டான், செய்யக்கூடாததை பாவத்தை செஞ்சிட்டான். வெறி கொண்டு குடித்து என்னென்னமோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கதை. திரும்ப சாபம் உலகத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. காண்பிக்கிறார், 2 முறை காண்பிக்கிறார் பாருங்கள். மனிதன்கிட்ட வேலையை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளனா இப்படி தான் முடியும். இது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டான், சாபத்தை தான் உள்ளே கொண்டு வருவான். இப்போ அவருடைய வழிக்கு வரார். ஆபிரகாமுக்காக தான் காத்துட்டு இருந்தார் முதல்ல இருந்தே. சரி, இப்போ வந்து ஆதாம் பாருங்க. ஆதாம் வந்து பெரிய மனுஷன் உலகத்துலேயே. அவன் தான் அவனுக்கு எந்த குறையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவனே ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியல அவனுடைய கீழ்ப்படிதல்னால. நோவாவும் பெரிய நீதிமான், அவனே அவனுடைய கீழ்ப்படிதனால ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியல. ஆபிரகாம் யாரும் கிடையாது. ஆபிரகாம் எங்கேயோ போயிட்டு இருக்கிற ஒரு அந்நிய தேசத்தின் ஒரு அந்நிய கடவுள்களை வணங்கிட்டு வந்த ஒரு மனிதன். எங்கேயோ போயிட்டு இருக்கான், அவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவன் ஆதாம் மாதிரி கிடையாது, அவன் நோவா மாதிரி கிடையாது. வேணும்னே அப்படிப்பட்டவனை தெரிந்து எடுத்து அவனுக்கு எந்த கண்டிஷனும் போடல. அவர் நீ இதை போய் செய்ப்பா அப்படின்னு எந்த கண்டிஷனும் போடல. சும்மா வழியை கூப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன், வா, என்னை நம்பி வா, உன்னை நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமை படுத்துவேன். அப்படிதான் வாசிக்கணும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. வேலையெல்லாம் அவர் எடுத்துக்கிறார். நான் நினைக்கிறேன், ஒன்றும் கேட்டால் அவர் வந்து இயேசுவெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு தான் அதை சொல்கிறார். நான் தான்ப்பா எல்லாத்தையும் செய்ய போகிறேன், நீ பாவம் செய்வேன் எனக்கு தெரியும், நீ கோட்டை விட்டுருவ, நீ என்னை சில நேரம் நம்பாமல் கூட போவ, தப்பான திசையில் போவ, ஆனால் நான் உனக்காக நானே வந்து மனிதனாய் ஆய் உன்னுடைய பாவங்கள்லாம் என் மேல் சுமந்து, உன்னுடைய சாபங்கள்லாம் என் மேல் சுமந்து, உனக்கு பாவமும் சாபமும் எந்த விதத்தில் பாதிக்காதபடி பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ செய்யாத, உன்னால் செய்ய முடியாது, என்னை நம்பி வா. உன்னுடைய ஒரே வேலை வந்து என்னை நம்பி வர்றது, அவ்வளோதான். அவன் நம்பி போனான் பாருங்க. அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அது என்ன பெரிய நீதியா? அது நம்பி போனான், அவ்வளோதான். அதை நீதியாக எண்ணிட்டார். இப்படி தான் ஆசீர்வாதத்துக்கான வழி. இப்படி எவ்வளோ ஈஸியாக பெற்றுக்கொண்டான் பாருங்க ஆபிரகாம். ஒன்றும் பண்ணல, அவன் பெருசாக ஒன்றுமே பண்ணல. அவன் இப்படி தான் எல்லாருமே பெற்றுக்கொள்ள வேண்டும்னு விரும்புகிறார் கர்த்தர். ஈஸியாக, ஃப்ரீயாக. எல்லாரும் சொல்லுவோம் ஃப்ரீ. எதுவுமே தர தேவையில்ல, பணம் தர தேவையில்ல, கிரியை கூட தர தேவையில்ல, கீழ்ப்படிதல் கூட பாருங்க. இதுக்குன்னு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. பட் அப்படி தான் இது கீழ்ப்படிதல் அடிப்படையில் ஆசீர்வாதம் வர்றதில்லை,
ஃப்ரீயாக வருது, எந்த கண்டிஷனும் போடாமல் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. வந்து எடுத்துக்கோப்பா. அப்போ எது கீழ்ப்படினோம்? அவரை நான் நேசிக்கிறேன், அதனால் கீழ்ப்படுகிறேன். பாருங்கள், கீழ்ப்படிதல் வந்து ஏன் அவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக கீழ்ப்படிஞ்சால் அது வந்து ஒரு மட்டமான ஒரு நோக்கம். பாருங்கள், உள்நோக்கம். ஒரு மனைவி வந்து ஒரு புருஷன் சொல்கிறது ஏன் கீழ்ப்படியணும்? இன்றைக்கி வந்து உருப்படியாக கீழ்ப்படிஞ்சா அவர் இன்னும் கொஞ்சம் காசு தருவார் வீட்டு செலவுக்குன்னா. யோசித்து பாருங்கள். எதுக்கு ஒழுங்காக சமைச்சு ஒரு நல்ல ருசியாக சாப்பாடை போடுறாங்க? உப்பு கரெக்டாக இல்லைன்னா இவர் காசை கொஞ்சம் கம்மி பண்ணுவாரா, அல்லது சாரி வாங்கும் போது கொஞ்சம் கம்மி விலையில் வாங்கி கொடுத்துருவாரா? அப்படி யோசிக்கிறாங்களா? இன்றைக்கி உப்பு உனக்கு கம்மி ஆகிடுச்சு, ஆகவே இந்த கிறிஸ்மஸை சாரி வாங்கும் போது உனக்கு வந்து கொஞ்சம் கம்மி விலை போட்டு வாங்கிடலாம், ஏன்னா வருஷம் பூரா ஒழுங்காக சமைக்கல நீன்னு. ஒருவேளை சில மனிதர்கள் அப்படி இருக்கலாம் பாருங்கள். ஆனால் ஒரு மனைவி யோசிக்கும் போது நான் வந்து ஒழுங்காக ஏன் சமைக்கணும், ஒழுங்காக கீழ்ப்படினோம் அப்படின்லாம் யோசிக்கும் போது ஏதோ அவர்கிட்ட ஏதோ பெற்றுக்கொள்ளணும்னு செய்தால் அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலை. அவரை நேசிக்கிறாங்க மனைவி, அவர் நல்லா சாப்பிடணுன்னு விரும்புகிறாங்க, அவருக்கு என்னென்ன பிரியமோ அதை செய்து கொடுக்கணும்னு பாருங்க. கீழ்ப்படிதல் வந்து அன்பு தான் நோக்கம், கீழ்ப்படிதல் அன்பு தான் மோட்டிவேஷன். இது ஏதோ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னு கீழ்ப்படுகிறது கிடையாது. கிறிஸ்தவனுக்கு அப்படிப்பட்ட மோட்டிவேஷன் இருக்கக்கூடாது. பாருங்கள், அது வரவும் வராது ஆசீர்வாதம். அப்படி போனால் எப்படி வரும்? ஃப்ரீயாக வரும். சொல்லுங்கள், ஃப்ரீ, ஈஸி. ஆபிரகாம் மட்டும் கிடையாது, நாமே வந்து மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் இப்படி தான் பெற்றுக்கொள்கிறோம். நான் உங்களுக்கு உதாரணங்கள் கொடுத்தேன். ரட்சிப்பு நம்ம கிரியையினால் நம்ம ரட்சிக்கப்படுறதில்லை, நம்ம எதுவும் செய்ததுனால அவர் நம்மளை ரட்சிக்கலை, அவரே அவருடைய தூய கிருபையினால் வந்து ரட்சித்தார். நம்ம வெறும் விசுவாசித்தோம், அவ்வளோதான். அதே போல் பாவ மன்னிப்பு நம்ம எதுவும் செய்கிறதுனால அவர் பாவத்தை மன்னிக்கிறது இல்லை, அவர் நம்ம பாவங்கள்லாம் சுமந்து தீர்த்தார், ஆகவே பாவங்களை மன்னிக்கிறார். விசுவாசிக்கும் சரி, அவ்விசுவாசிக்கும் சரி, கிருபை தான் அடிப்படை. அப்புறம் பரலோகத்துக்கு போகிறது, நித்தியத்தில் போய் சேர்ப்பது கிருபை. நம்ம பாடணும், நித்தியத்தில் போய் சேர்ப்பது வந்து என்னுடைய என்ன சொல்கிறது, ஆயத்தம் கிடையாது. ஆயத்தமாயிட்டியான்னு நம்ம ஆயத்தம் படுத்துறதுனால, ஆயத்தம் ஆகிறதுனால நித்தியத்தில் போய் சேர்றது கிடையாது. அவர் நம்மளை ஆயத்தப்படுத்திட்டார் ஏற்கனவே, தொடர்ந்து காத்து கொள்வார், ஆகவே நித்தியத்தில் போய் சேர்வேன் நான். ஸோ இதெல்லாம் இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன், பவுலே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, நான் காண்பித்தேன். கலாத்தியர் 3 முதல்ல என்னது? ஆசீர்வாதம். பின்னாடி போனோம். ஆசீர்வாதம், அற்புதங்கள் எப்படி நடக்குது? சில பேர் யோசிச்சுக்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் இவன் நல்லது செய்திருக்கணும், அல்லது வேறு ஜென்மத்தில், போன ஜென்மத்தில் நல்லது செய்ததுனால அவனுக்கு அற்புதம் நடந்ததுன்னு. தப்பு. இந்த ஜென்மத்திலையோ போன ஜென்மத்திலையோ வரப்போகிற ஜென்மத்திலையோ ஏதோ நம்ம நன்மை செய்கிறதுனால அற்புதம் நடக்கிறது கிடையாது. அது ஒரு தப்பான எண்ணம். உலகம் அப்படி யோசிக்கிறது, நம்ம அப்படி யோசிக்க கூடாது. அற்புதம் எப்படி நடக்குது? விசுவாச கேள்வி. பவுல் சொல்கிறார் கலாத்தியர் 3, அவர் நல்லவர், அவர் வல்லவர் அப்படின்னு நம்பி நம்ம அவர்கிட்ட போகும்போதே அவர் அற்புதத்தை செய்கிறார். அப்படி தான் இயேசுக்கிட்ட அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க. நான் எல்லாருமே அப்படி தான் போய் பெற்றுக்கொண்டேன். யாரும் வந்து பெரிய போய் கீழ்ப்படிஞ்சு அற்புதம் பெற்றுக்கொள்ள. இயேசு யார்கிட்டையும் சொல்ல, முதல்ல நீ போய் எல்லாத்தையும் 10 கற்பனைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 கற்பனையாவது முதல்ல கீழ்ப்படிஞ்சிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாரா? அட்லீஸ்ட் முதல் கற்பனையாவது போய் கீழ்ப்படிஞ்சிட்டு வா, அப்புறம் அற்புதம் செய்கிறான். இல்லை, அற்புதத்தை செய்துடுறாரு பாருங்க. அவன் வெறும் நம்பி, நல்லவர் வல்லவர்னு நம்பி வந்தால் போதும். இவர் வந்து செய்வார், எனக்காக செய்ய முடியும்னு நம்பி வந்தால் முடிஞ்சுது. வேற எதுவும் கூட நம்ம அவர் எதிர்பார்க்கல பாருங்க. இவர் வந்து மேசியான்னு கூட நம்பாமல் வந்தவன் கூட அற்புதம் பெற்றுக்கொண்டு போயிட்டான். இன்னும் கேட்டால் இவரை வந்து ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட அற்புதத்தை பெற்றுக்கொண்டு, சில பேர் வந்து அவர் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டாதான் உனக்கு அற்புதம் கிடையாது. எத்தனையோ இடங்களில் ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கே அற்புதத்தை செய்துடுறாரு. அற்புதத்தை செய்துட்ட பிறகு, அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் ஆஹா இவ்வளோ பெரிய நல்லது நடந்ததுன்னு ஓடி வரான் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ள பாருங்க இயேசுவை. ஸோ தப்பான எண்ணங்கள் இருக்குது நம்மளுக்கு. அற்புதங்கள், அப்புறம் பரிசுத்தாவி. அந்த லிஸ்ட்டில் போன வாரம் பார்த்தோம். பரிசுத்தாவி நம்ம ஏதோ செய்கிறதுனால பெற்றுக்கொள்றதில்ல, நம்ம தகுதிப்படுத்துகிறதுனால பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறது கிடையாது. அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறாரு, அவர் நீதிமானாய் ஆக்கியிருக்கிறாரு. ஆகவே பரிசுத்தாவியை ஊற்றுகிறார். நாம் ஏதோ பாதுகாப்பு கூட்டம் வச்சதுனால அவர் பரிசுத்தாவியை கொடுக்கறது இல்லை பாருங்கள்.
ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், எல்லாமே இதெல்லாம் உதாரணங்கள் தான். எல்லாமே கர்த்தர்கிட்ட எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும், ஆசீர்வாதம் பண்ணுற எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் இப்படி தான் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஃப்ரீயாக, ஈஸியாக. திரும்ப சொல்லுங்கள், ஃப்ரீ, ஈஸி. இது ரெண்டுமே ஜனங்க நம்புறதுக்கு ரெடி இல்லை. ஃப்ரீனா மட்டமான குவாலிட்டின்னு யோசித்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம உலகத்தில் ஃப்ரீயாக வர்றது எதுவுமே மட்டமான குவாலிட்டி, ரொம்ப சீப் குவாலிட்டி. ஆகவே இது வந்து சரி கிடையாது அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்குது நம்மளுக்கு. கிடையாது. கர்த்தர் ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறான்னு நான் சொன்னேன். ஏதோ இது சீப்னால கிடையாது. நம்ம இது வந்து ரொம்ப விலையாக இருந்தது, இதை நம்ம இதுக்கு விலையை செலுத்தவே முடியாது. யூ cannot pay the price for things from God, for gifts from God. they are too expensive. இதை வந்து நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தீங்கன்னா கூட வாங்க முடியாது. ரட்சிப்பை வாங்க முடியாது. பாருங்கள், பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. ஏதோ நற்கிரியை, எவ்வளோ நற்கிரியை செய்தாலும் அதை சம்பாதித்து கொள்ள முடியாது. பரலோகத்துக்கு போகிறது வந்து தகுதி வந்து அப்படி சம்பாதித்து கொள்ள முடியாது. அற்புதத்தை சம்பாதித்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவி அந்த மாதிரி வாங்க முடியாது. ஒருத்தன் வாங்க முயற்சி செய்து ரொம்ப மோசமான நிலையில் போய் முடிஞ்சான் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ரொம்ப விலையாக இருந்ததுனால ஃப்ரீயாக கொடுத்துட்றாரு. நீங்கள் கட்டவே முடியாது ப்ரைஸை, ஆகவே ஃப்ரீ எடுத்துக்கோ. ஈஸி கூட யாரும் நம்புறதுக்கு ரெடி இல்லை பாருங்கள். எனக்கு எதாவது கஷ்டமாக சொல்லுங்கள் சார், நான் நம்புறதுக்கு ரெடி. என்னை எதாவது செய்ய சொல்லுங்கள், நான் செய்கிறதுக்கு ரெடி. அப்படி தான் இருக்காங்க ஜனங்க. நான் போன வாரம் இங்கிலீஷ் சர்வீஸில் சொன்ன ஒரு உதாரணம், ஒரு ஸ்டடியே பண்ணாங்களாம். இது வந்து ஒரு கேக் மிக்ஸு, இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சாம்பார், இன்ஸ்டன்ட்டு எல்லாம் கொஞ்சம் குவிக்காக அவங்கள பண்ணுறதுக்கு உதவி செய்யும். அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கேக் மிக்ஸ் ஒன்று தயாரித்தாங்களாம். அது எப்படின்னா ரொம்ப ஈஸியாகிட்டாங்களாம். அந்த கேக் மிக்ஸோட வெறும் தண்ணியை கலந்து அவனில் வச்சா போதுமா, அது வந்து கேக்காக வந்துடுமா. அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப நம்பக்கூடாத ஒரு அளவுக்கு ஈஸியாக்கிட்டாங்க. வெறும் சும்மா அந்த மிக்ஸோட தண்ணியை கலந்து அவனில் வச்சா கேக்கு வந்துடுது. ஆனால் யாரும் வாங்கலையாம். உண்மையில் நடந்த சம்பவம், யுனைடெட் ஸ்டேட்ஸில், யூஎஸில் நடந்த சம்பவம்ன்றாங்க. யாரும் வாங்கலை. இப்போ ஆராய்ச்சி செய்தாங்களாம், ஏன் வாங்கலை, இது இவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கிறோமே ஏன் இவங்க வாங்க மாட்டுறாங்கன்னு போய் ஸ்டடி பண்ணால் ஜனங்கள்கிட்ட கேட்டாங்களாம், ஏன் வாங்கலை, இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் இருக்குது தெரியுமா அவங்களாம், தெரியும், அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கோம், ஏன் வாங்கலை. இதெல்லாம் எப்படிங்க நம்ப முடியும், இவ்வளோ ஈஸியாக இருக்க முடியுமா ஏதாவது. எல்லாட்டையும் இந்த பதில் தான் வந்து. ஸோ என்ன பண்ணாங்க, அந்த மிக்ஸை எடுத்துட்டாங்க, கடையிலேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் மாற்றி விட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமாக்கிட்டாங்க. சரி, இப்போ முதல்ல வந்து ஒரு 3 ஸ்டெப் ஆட் பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து வெறும் தண்ணி ஆட் பண்ணால் பத்தாது, ஒரு முட்டையை முதல்ல உடச்சி போட்டு அதில் கலந்து கொஞ்சம் நேரம் வைக்கணும். அதுக்கப்புறம் வேறு ஏதோ கலந்து இன்னும் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணியை ஆட் பண்ணி கடைசியாக திரும்ப அவனில் கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்டெப்ஸ் ஆக்கிட்டோன்னே எல்லாருக்கும் ஆஹா இதுதான் கரெக்ட், உடனே போய் வாங்கிட்டாங்களாம். இப்படி நடந்து பாருங்க. இது என்ன காமிக்குதுன்னா, மனிதர்கள் வந்து ஈஸி வந்து நம்புறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா ஈஸினா உண்மையாக இருக்க முடியாதுன்னு யோசித்துக்கிறோம் நம்ம. அதே மாதிரி தான் வெயிட் லூஸ் பண்ணுறது பாருங்கள், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மாத்திரையை சாப்பிட்டா வெயிட் கம்மி ஆகிடும்னு வராங்க. இன்னொருத்தர் வந்து இப்படி போனால் கம்மி ஆகிடும்ன்றாங்க, அப்படி போனால் கடகடான்னு கம்மியாகிறதுக்கு என்னென்னமோ வழி சொல்கிறாங்க. நம்ம நம்புகிறோமா? கிடையாது. ஏன்? அந்த வழிகளெல்லாம் போனால் வம்பு தான் வரும் ஒரு விதத்தில். இந்த மாத்திரையை சாப்பிட்டா வெயிட்டு போய்டும்ன்றாங்க, வெயிட்டு போய்டும், ஆனால் வேறு ஏதாவது வந்துடும், வேறு வியாதி வந்துடும். அதெல்லாம் வம்பு, அதெல்லாம் சேஃப் கிடையாது. பெஸ்ட்டு மெத்தட் என்னது? கஷ்டமான மெத்தட் தான். வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமான மெத்தட் தான் பெஸ்ட்டு. டயட்டும் எக்ஸசைஸும் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தால் வெயிட்டை லூஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் பாருங்கள். ஸோ இது வந்து உலகத்தில் இது உண்மை தான். ஒரு சில நிறைய இடத்துல இந்த கேக் மிக்ஸ் உதாரணத்தில் உண்மை கிடையாது. அதில் ஈஸியாகவே கேக்கை செஞ்சுட்டு போயிருக்கலாம், இவங்க நம்பலை. ஆனால் வெயிட் லூஸ் பண்ணுறதுன்னு வரும்போது கஷ்டமான மெத்தடில் போனால் தான் நல்லது. அது மாதிரி நிறைய இருக்குது உலகத்தில் பாருங்கள். ஈஸி மெத்தடில் போனால் வம்பு வரும். காப்பி அடித்து எக்ஸாமை பாஸ் பண்ணுறேன்னு மெத்தடில் போனால் மாட்டிக்குவோம். இதுக்கு மேலே கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாமை பாஸ் பண்ணுறேன்னா அது யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க பாருங்கள். அதனால் சில இதில் வந்து ஈஸி போகிறது நல்லது கிடையாது. கஷ்டமான மெத்தட் எடுக்கிறது தான் நல்லது. உலகத்தில் கஷ்டமான மெத்தடை எடுத்து போய் முடிவு அடையலாம் பாருங்கள். எக்ஸாமை பாஸ் பண்ணலாம் கஷ்டப்பட்டு படித்து. டயட்டும் எக்ஸசைஸையும் பண்ணி கஷ்டப்பட்டு வெயிட்டை கம்மி பண்ணலாம். ஆனால் நான் வந்து இங்கே பாருங்கள், நான் இதை இப்போ இதுக்கு வருவோம். இது வந்து ஃப்ரீ, ஈஸி. கர்த்தர்கிட்டருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் ஃப்ரீயாக ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இது வந்து ஃப்ரீ, இது ஈஸி. ஆகவே இதில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு மட்டும் நான் சொல்லலை.
அடுத்த வழி வந்து கஷ்டங்க. வந்து நீங்கள் ரொம்ப கீழ்ப்படிஞ்சு பெற்றுக்கொள்ளணுன்ற மாதிரி போனீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான வழிங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்கிறீங்க? வந்து ஈஸியாக பெற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்கிற வழியிலன்னு மட்டும் சொல்லவில்லை. நான் கேட்டுக்கோங்க, கஷ்டமான வழியில் போனீங்கன்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. கீழ்ப்படிஞ்சு நான் பெற்றுக்கொள்கிறேன்னு போனீங்கன்னா பெற்றுக்கொள்ளவே, உலகத்தில் வந்து கஷ்டப்பட்டு டயட்டும் எக்ஸசைஸும் பண்ணி வெயிட் லூஸ் பண்ணுறேன்னா முடியும், கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணுறேன்னா முடியும். ஆண்டவர்கிட்ட வந்து நான் கஷ்டப்பட்டு என் கிரியையினால் என் கீழ்ப்படிதல்னால ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறேன்னு வந்தால் முடியாது. ஆகவே எனக்கு வந்து ஈஸி தான், எனக்கு வந்து கஷ்டம்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த ஹோப்பும் கிடையாது. எனக்கு கஷ்டமான வழி தாங்க பிடிக்கும், அதுதான் நான் பின்பற்றுவேன்னா அவர்கிட்ட எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளோதான். ஈஸியாக எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஆசீர்வாதம் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். எதுவுமே உங்களை தடை பண்ண முடியாது. சுகம் வந்து ஈஸியாக வந்து சேரும், செழிப்பு வந்து ஈஸியாக வந்து, இது வந்து வெறும் ஈஸி பிடிக்கிறவங்களுக்கு தான், ஈஸியாக நம்புறவங்களுக்கு தான். சொல்லுவோம், ஈஸியாக நம்புகிறேன், ஈஸியாக வந்து சேரும், ஃப்ரீயாக வரும், ஈஸியாக வரும். இதுதான் அவருடைய வழி. ஏதோ வேறு வழிகள் இருக்குது, இது ஒரு வழி, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது வந்து பண்ணுங்கன்ற அந்த மாதிரி சொல்லலை நான். இதுதான் ஒரே வழி. ஆசீர்வாதம் பெறணுமா, எதை பெற வேண்டும், அவர்கிட்ட என்ன பெற வேண்டுமானாலும் இந்த வழியில் வாங்க, ஈஸியாக பெற்றுக்கொண்டு போகலாம். எதுக்கு கஷ்டம்? கஷ்டத்தில் போனால் சாபம்தான் வரும், ஆசீர்வாதம் வராது. சில பேர் யோசிக்கிறாங்க, அப்போ எதுக்கு அப்படி இப்போ கஷ்டமான வழியில் போனால் வரவே வராதுன்றீங்க, அப்போ எதுக்கு வேதத்தில் அந்த மாதிரி போதிக்கப்பட்டிருக்கு? வேதத்தில் சொல்லியிருக்கே இதை செய்த ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி, அப்போ எதுக்கு அப்படி சொல்லியிருக்கு? நம்ம வந்து ஏதோ செஞ்சு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக சொல்லலை. செய்ய முயற்சி செய்து ஐயோ என்னால் செய்ய முடியலையே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, என்னால் செய்ய முடியலையே, உங்களுடைய கட்டளைகளை கை கொள்ள முடியலையே, எப்பொழுதும் செய்ய முடியலையே, பர்ஃபெக்டாக செய்ய முடியலையே, எல்லாவற்றையும் செய்ய முடியலையேன்னு கதறிட்டு வருவோன்றதுக்காக தான் கொடுத்தார். அதனால் வேணும்ட்டே ரொம்ப கஷ்டமாக்கிட்டார். ஏன்னா சீக்கிரம் உணர்ந்துருவீங்க நீங்கள், ஐயோ என்னால் செய்ய முடியலன்னு. எப்படி ரொம்ப கஷ்டமாக்கிட்டா சீக்கிரம் தெரிஞ்சிடும் ஐயோ என்னால். ஆனால் நம்ம ஆளுங்க பாருங்கள் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாகிட்டாருன்னா ரொம்ப இவங்க முயற்சி செய்கிறது, எப்படியாவது முயற்சி செஞ்சு எப்படியாவது நான் இதை கீழ்ப்படிஞ்சு கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன், சபைக்கு போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன், சபைக்கு போகிறதுனால தசம்பாதத்தை கொடுக்கறதுனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன், சபைக்கு போய் வாலண்டியர் வேலை செய்கிறதுனால ஆசீர்வாதத்தை, பைபிள் டெய்லி வாசிக்கிறதுனால ஆசீர்வாதத்தை, டெய்லி ஜபிக்கிறதுனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன், உபவாசம் செய்கிறதுனால ஆசீர்வாதத்தை, கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது செஞ்சிடறேன், இது இவ்வளோ தானே செய்யணும், செஞ்சிடறேன் எல்லாத்தையும். அதுக்காக கொடுக்கவே இல்லை அவர். இதை வந்து செய்யவே முடியாது, அப்பா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே, செய்யவே முடியலையே ஆண்டவரே, எனக்கு ஏதாவது செய்யும், எப்படி ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு அவர்கிட்ட போய் கதறிட்டு போகணும் பாருங்கள். அப்போ அவர் வழியை காண்பிப்பார். அவர் வந்து சேடிஸ்ட் மாதிரி கிடையாது. சில பேர் சேடிஸ்ட்னு என்ன தெரியுமா, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து அவர் சந்தோஷப்படுறது கிடையாது. சில பேர் அப்படி யோசிச்சுக்கிறாங்க, என்னங்க இது அநியாயமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமான வழியை கொடுத்துட்டு எனக்கு செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி ஒரு வழியை கொடுத்துட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரா? கிடையாது. அவர் சந்தோஷப்படலை, கிடையாது. அதான் நான் சொன்னேனே, ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் உணர வேண்டும், இது என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு அவர்கிட்ட போனால் டக்குன்னு வழியை காண்பிப்பார், உண்மையான வழியை காண்பிப்பார். பழைய ஏற்பாட்டில் வழி என்னது? ஒருத்தன் வந்து ஐயோ ஆண்டவரே என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு போனால் என்ன சொன்னார்? இந்த பலியை எடு, இந்த பலியை வந்து செலுத்து. நீ ஏதோ செஞ்சதுனால உன்னை ஆசீர்வாதிக்க போகிறது இல்லை, இந்த பலியை செலுத்துகிற பாரு, இந்த பலியின் அடிப்படையில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் அந்த பலி வந்து இயேசுவை தான் முன்காட்டி இருக்கிறது. அவர் சேடிஸ்ட்டு கிடையாது, அவர் நல்லவர். நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கார், நம்ம சீக்கிரம் உணர்ந்து அவர்கிட்ட போவோன்னு காத்துட்டு இருக்கார். பாருங்க, நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய கிரியையினால போய் ஆசீர்வாதம் பெற முடியாதுன்னு
பாருங்க, நம்ம ஏதோ செஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்க வரைக்கும் அவருடைய உதவியை நாட மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவும். நம்மளே எல்லாம் செஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான்னா எதுக்கு அவருடைய உதவி? சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு எல்லாம் தெரியணுன்ற மாதிரி பண்ணிக்குவாங்க. நீ யார் எனக்கு சொல்கிறது? எனக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், என் வாழ்க்கை நான் வாழ்கிறேன், என்ன சும்மா விடு. அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அட்வைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்கள் அட்வைஸை ஏற்றுக்கொள்ள கூட மாட்டாங்க அவங்க. ஏன்? நீ யார் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது? எனக்கெல்லாம் தெரியும். அது மாதிரி தான் நம்மளும். கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்காமல் நம்மகிட்ட வந்தால் என்ன பண்ணுவோம்? நான் ஏதோ செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, எனக்கு தெரியும் எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறது. நீ யார் எனக்கு சொல்கிறது? நான் சபைக்கு போகிறேன், நான் இதை பண்ணுறேன், இதை எல்லாத்தையும் பண்ணி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன், இதானே பண்ணிக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு ஆகிடுவோம். பாருங்கள், அவருடைய உதவியை ஏற்றுக்கொள்ள கூட மாட்டோம், வேண்டாண்டுவோம். அதனால தான் இப்படி கொடுக்குறாரு. கஷ்டமாக கொடுத்து செய்ய முடியாத அவஸ்தைப்பட்டு அவர்கிட்ட போய் என்னால் செய்ய முடியலையே ஆண்டவரே தயவு செய்து உதவி செய்யும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு உதவி காமிக்கும் போது, வழியை காண்பிக்கும் போது உடனே ஏற்றுக்கொள்வோம். பாருங்கள், ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. ஏன் இப்படி ஒரு வழியை போதிச்சார்ன்றதுக்கு காரணங்கள் இருக்குது. நம்ம நன்மைக்காக தான் இப்படி உண்டாக்கினார். நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து அதை ரொம்ப கஷ்டமாக்கி நம்மளை உணர வச்சு இப்படி பண்ணணுன்றது தான் விரும்புகிறார். ஆனால் நிறைய பேர் உணர்றது இல்லை. இதெல்லாம் விட்டு நியாயப்பிரமாணத்தையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்துக்கிட்ட போகவே மாட்டுறாங்க. கிறிஸ்துவை மறந்து விடுறாங்க. என்ன சொல்ல வரேன்? நம்ம கிரியையின் அடிப்படையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம கீழ்ப்படிதலின் அடிப்படையில் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாது. ஃப்ரீயாக அனுபவிக்கலாம், ஈஸியாக அனுபவிக்கலாம், வேறு வழி இல்லை. உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஈஸி பிடிக்கும், எனக்கு ஃப்ரீ பிடிக்கும், இந்த ஃப்ரீ பிடிக்கும். இன்றைக்கி இதை அப்படியே தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டு பவுலினுடைய லிஸ்ட்டுன்னு சொன்னேன். பவுலினுடைய லிஸ்ட்டுக்கு போகலாம். கலாத்தியர் 3. அந்த லிஸ்ட்டு முடியல பாருங்கள். போன வாரம் அதை ஆரம்பித்து விட்டோம், ஆனால் முடியல. அற்புதங்களை பற்றி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பற்றி பார்த்தோம். அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கோம். நம்ம இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்குது அந்த லிஸ்ட்டில். அது எங்கே இருக்குன்னா கலாத்தியர் 2:21 பார்க்கலாம். கலாத்தியர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குவதில் வாசிங்க. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. ஸோ இப்போ அடுத்தது ஆட் பண்ணுறார் லிஸ்ட்டுக்கு. என்னது? நீதியானது. நீதியானது. கேள்வி என்னது? நீதியானது எப்படி வருகிறது? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருகிறதா அல்லது கிறிஸ்து மரித்தது மூலமாக? அதான் சொல்கிறார் பாருங்கள். நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் வராது, அப்படி சொல்கிறார். வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. எல்லாமே இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எதுவுமே நம்ம நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுகிறதுனால வர்றது கிடையாது. கிறிஸ்து நமக்காக செய்த காரியத்தினால தான் வருகிறது. அப்போ நீதியும் அதே போல தான். நீதி, இந்த நீதின்ற இஷ்யூ ரொம்ப முக்கியம் பாருங்கள். இது இந்த புஸ்தகத்தில் இதுதான் மெயின் இஷ்யூவாக இருக்குது. இன்னும் கேட்டால் இன்னும் கொஞ்சம் வசனங்கள் பின்னாடி போனீங்கன்னா 2:15-16 வாசித்து பாருங்கள். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவது இல்லை. நீதிமானாக்கப்படுவதில்லை. கவனிச்சிங்களா அதை? ஸோ இங்கே கேள்வி, இந்த புஸ்தகத்தின் கேள்வியே எப்படி ஒரு மனிதன் நீதிமானாக ஆக்கப்பட முடியும்? நீதிமான ஆக்கப்படுதல் எப்படி ஒருத்தன் நீதிமானாக ஆக்கப்பட முடியும்? அதுதான் இந்த புஸ்தகத்தின் கேள்வி. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்து நீதிமானாக ஆயிட முடியுமா கர்த்தருடைய பார்வையில், அல்லது வேறு விதமாய் நீதிமானாக ஆக முடியுமா? இதுதான் இந்த புஸ்தகத்தின் பெரிய கேள்வி பாருங்கள். இந்த கள்ள போதகர்கள் என்ன போதிச்சுட்டு இருந்தாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்துட்டா, அதாவது போய் விருத்த சேதனம் செய்துட்டா, அங்கே இருக்கிற மற்ற கட்டளைகளை கை கொண்டால் அப்போ கர்த்தர் உங்களை நீதிமானாய் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு போதிச்சுட்டு இருந்தாங்க. பவுல் சொல்கிறார், கிடையாது, அந்த அடிப்படையில் நீதிமானாக ஏற்றுக்கொள்ள மாட்டார், முடியாது அப்படின்றார். வேற அடிப்படை இருக்குது. அது என்னது? கிறிஸ்து நமக்காக செய்த அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், வாழ்ந்தார், எல்லாம் பண்ணார்.
இதனால் நம்ம நீதிமானாக ஏற்றுக்கொள்ளப்படுவோம். ஸோ இங்கே கேள்வி என்னது, எப்படி கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் நிற்கிறது, எப்படி தைரியமாக கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் போகிறது? நீதினா என்னது? நீதிமான், நீதி, இப்படி இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா சொல்கிறேன் பாருங்கள். நீதினா என்னது? கர்த்தருக்கு முன்பாக எந்த குற்ற உணர்வு, எந்த ஆக்கினை தீர்ப்பு, எந்த தாழ்மை மனப்பான்மையும் இல்லாமல் போகக்கூடிய அல்லது நிற்கக்கூடிய நிலை பேர் தான் நீதி. அப்படின்னா என்ன? நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன், ஆகவே தைரியமாக கர்த்தர்கிட்ட போகிறேன், எந்த பாவமும் செய்யலை, ஆகவே எனக்கு எந்த குற்ற உணர்வும் கிடையாது, எந்த ஆக்கினை தீர்ப்பும் கிடையாது, எந்த தாழ்மை மனப்பான்மையும் கிடையாது, தைரியமாக அவருடைய பிரச்சனத்துக்குள்ளே போகிறேன், அவரோட நேரம் செலவழிக்கிறேன், தைரியமாக தான் எனக்கு தேவைன்னா கேட்குறேன். இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? நீதி இருந்தால் தான் செய்ய முடியும். நீதி இல்லைன்னா அவருடைய பிரச்சனத்துக்குள்ளே போக முடியாது. கரெக்டா? நீதி இல்லைன்னா அவருடைய பிரச்சனத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்? அவர் பாருங்கள் எல்லாரோடையும் இருக்க முடியாது, அசுத்தமான பாவிகளோட இருக்க முடியாது. அவர் வாசம் செய்ய, இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாருன்னு போட்டிருக்காரு. அவர் நான் அசுத்தமான பாவிகளோட வாசம் செஞ்சிட்ருக்காரா? சில பேர் சொல்கிறாங்க, நான் குப்பை, நான் தூசி, நான் அழுக்கு, பாவிலையும் பிரதானமான பாவி. அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப இதாக தான் இருக்குது பாருங்கள். தாழ்மை, ரொம்ப தாழ்மையானவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் குப்பையோட தூசியோட ஐக்கியம் கொள்ள முடியாது கர்த்தர். முடியுமா? அழுக்கோட அவர் உறவு கொள்ள முடியாது. பாவியில் பிரதானமான பாவியோட உறவு கொள்ள பாருங்கள். வேதம் அப்படி நம்மளை சொல்கிறதே கிடையாது. விசுவாசியை பாவியில் பிரதானமான பாவின்னு சொல்கிறது கிடையாது, குப்பை அழுக்கு தூசின்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு காலத்தில் பாவிகளாய் இருந்தீர்கள் அப்படின்னு தான் சொல்லுது. இப்போ நீதிமான்களாய் ஆயிருக்கிறீர்கள். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்களே ஒரு பிச்சைக்காரனோட போய் உறவு கொள்ளுங்கன்னா பண்ணுவீங்களா? பிச்சைக்காரனுக்கு போய் பிச்சை போடுவீங்க. பிச்சை போடுறது கூட ரொம்ப கிட்ட போக மாட்டீங்க. பாருங்க, ஏன் உறவு கொள்றது இல்லை? அவர் நம்மளோட கீழானவர்ன்றதுங்க. சில பேர் அப்படி யோசிச்சு, அவர் கீழான ஜாதி, அதனால தான் பிச்சை எடுக்கிறார், ஆகவே இவரோட சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்படி கிடையாது. அவர் மனுஷன், தேவனுடைய சாயலையும் ரூபத்திலையும் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தான். அந்த அந்தஸ்து அவருக்கு போகலை. பாருங்க, வெறும் பிச்சை எடுக்கிறதுனால அது ஒன்றும் அவர் தேவனுடைய சாயல் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியல, பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. தேவனுடைய சாயல் பிச்சை எடுக்கலாமா? கிடையாது. ஆனால் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஏன் உறவு கொள்றது இல்லை? நான் ஏன் உறவு கொள்றது இல்லைன்னு சொல்கிறேன். அவர் ரொம்ப அழுக்காக இருக்கார், ரொம்ப அங்கே ரோட்லேயே இருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது ரொம்ப அழுக்கு. நான் ரொம்ப நாளாக குளிச்சிருக்கவே மாட்டார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு வேறு சந்தேகங்கள்லாம் இருக்குது. வேறு ஏதாவது வியாதி இருக்குதா? தொட்டால் வியாதி வந்துருமா? ஒரு வேளை வராது எனக்கு, ஆனால் கூட அந்த சில பயங்கள் இருக்கலாம் பாருங்கள். ஆகவே நான் ஏதாவது அவருக்கு போய் உதவி செய்யணுன்னா கூட போயிட்டு ரொம்ப கிட்ட போகாமல் அப்படியே காசை போட்டுட்டு வந்துடுறது. இவரை போய் கட்டி பிடிங்க, முத்தம் கொடுங்க நான் செய்வேனா? நீங்களும் செய்ய மாட்டீங்க. அப்படி செய்கிற மாதிரி வரணுன்னா அவர் முதல்ல போய் குளிக்கணும், சட்டையை மாற்றணும். கரெக்டா? கர்த்தர் இப்படி நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அவர் அசுத்தமான அழுக்கான பாவிகளோட உறவு கொள்ள முடியுமா? அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம். அவர் பாவத்தை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாதுங்க. பாவியாக வந்தால் கேட்டுள்ளே நுழைய முடியாது கர்த்தருடைய வீட்டில். அங்கேயே நிறுத்திடுவாங்க, உனக்கு இங்கே என்ட்ரி கிடையாது. குப்பைக்கும் தூசிக்கும் அழுக்குக்கும் ஒரு பெரிய ஆள் வீட்டுக்கு போகிறீங்கன்னா எப்படி போவீங்க? சும்மா ஏஞ்சி அப்படியே தலை சீவாமல் அப்படியே போவீங்களா? பிரசிடென்ட் உங்களை கூப்பிட்டுருக்காருன்னு உங்களை பார்க்குறதுக்கு, பிரசிடென்ட் வீட்டுக்கு போகிறீங்க, ராஷ்டிரபதி பவனுக்கு போகிறீங்க, எப்படி போவீங்க? டிப்டாப்பாக ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சு, ரொம்ப சீக்கிரமாக சட்டையை போட்டு எல்லாம் ஷேவ்லாம் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டு சட்டையை போட்டு உங்களுக்கு எப்படி பெஸ்ட்டாக போக முடியுமோ அப்படி தான் போவீங்க. ஒரு குடியாரம் அவனை விடுவாங்களா? ராஷ்டிரபதி பவனில் விட மாட்டாங்க. பிச்சைக்காரன் விட மாட்டாங்க. ஏன் பாருங்கள், ஒரு தகுதின்னு இருக்குல்ல. இவ்வளோ பெரிய மனுஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகுதி, ஒரு நீதி உள்ள பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகிறதுக்கு ஒரு அடிப்படை தகுதின்னு வேணும். பாருங்கள், என்ன தகுதி? நீதி. அவர் அவரை மாதிரி இருக்கிறவங்களோட தான் உறவு கொள்ள முடியும், ஐக்கியம் கொள்ள முடியும். நாமே அப்படி தான், நமக்கு மேலே ரொம்ப போக மாட்டோம், நமக்கு கீழே. கரெக்ட் தானே? பொண்ணு பார்க்கும்போது பையன் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? உங்கள் லெவலில் பார்த்துக்கோங்க. ரொம்ப மேலே போனால் பிரச்சனை வரும், ரொம்ப கீழே போனாலும்
உறவு கொள்றதை பற்றி பேசுகிறேன் பாருங்க. கர்த்தரும் அப்படிதான், அவரோட லெவலில் இருக்கவங்கள தான் உறவு கொள்ள முடியும். அவர் நீதி உள்ளவர், பரிசுத்தமானவர். சும்மா அந்நீதி உள்ள பாவிகளோட போய் உறவு கொள்ள முடியாது அவரால். பாருங்க, முடியாது. அவருடைய பிரசனம் விடாது, அவருடைய பரிசுத்தம் அதை விடாது. ஆகவே அவருடைய பிரசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நீதி இருக்க வேண்டும். பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி இந்த நீதி வந்தது? உங்களுக்கு நீதி வந்திருக்கு, எல்லா விசுவாசிகளுக்கும் நீதி இருக்குது. பாருங்கள், நம்மளை கேட்லேயே நிறுத்திடுறது இல்லை. உள்ளே வர முடியாது நீ பாவின்னு கர்த்தர் நிறுத்துறதில்லை. இல்லை, உள்ளே போகிறோம். நம்ம அவருடைய பிரச்சனத்துக்கு போய் அவரோட ஐக்கியம் கொள்கிறோம், அவரோட உறவு கொள்கிறோம். எப்படி இதெல்லாம் பாசிபிள்னா, நீதியை கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு. நம்மளை தகுதிப்பட அந்த நம்மளை பாருங்க, பிச்சைக்காரன் போலே அப்படியே விடல. நம்மளும் பாவத்தில் அழுக்கலையும் பிச்சைக்காரன் போல தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளை எடுத்து கழுவுறார், குளிப்பாட்டி புதிய புதிய ஒரு சட்டையை போட்டு உடுத்தி நல்லா பவுடரு நல்லா மேக்கப்பு அது இதுன்னு போட்டு அலங்காரப்படுத்துகிறார் பாருங்க. டிப் டாப்பாக ஆக்கி விட்டுட்டு இப்போ வா என்னோட வந்து உட்காரு, என்னோட வந்து சாப்பிடுன்னு அப்படி தான் பண்ணுறாரு. சும்மா குப்பையோ தூசியோ அப்படியே விட்டுறது கிடையாது அவர். ஸோ இங்கே பவுலனுடைய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் நீதி வந்திருக்கு, ஆகவே தான் நீங்கள் தேவனோட ஐக்கியம் கொள்ள முடியும், உறவு கொள்ள முடியுது. நான் என்ன கேட்குறேன்னா, எப்படி வந்தது இந்த நீதி? தேவனுக்கு முன்பாக எந்த ஆக்கினை தீர்ப்பும் குற்ற உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் அவருடைய பிரசனத்துக்குள்ளாக போகும்படி செய்கிறதே உங்களுக்கு இந்த தகுதி எப்படி வந்தது? எப்படி இப்படிப்பட்ட நீதியின் தகுதி வந்தது? நீங்கள் ஏதோ செய்ததுனால வந்ததா, அல்லது அவர் ஏதோ செய்ததுனால? நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சதுனால வந்ததா, அல்லது கிறிஸ்து உங்களுக்காக மரித்ததுனால? இதுதான் கேள்வி. பாருங்க, நீதி இல்லாமல் அவருடைய பிரச்சனத்துக்குள்ளேயே போக முடியாது. அது மட்டும் இல்லை, நீதியினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறேன் பாருங்கள். நீதி ரொம்ப முக்கியம். இந்த கலாத்தியரில் இதுதான் இப்போ பவுலே இந்த லிஸ்ட்டை சொல்கிறேன் பாருங்கள். இதில் நீதியில் தான் ஆரம்பிக்கிறார் லிஸ்ட்டையே. ஏன்னா நீதி தான் மற்ற எல்லாத்துக்கும் அஸ்திபாரம் போல் இருக்குது. நீதி இருந்தால் தான் பரிசுத்தாவி வர முடியும். நீதிமானுக்குள்ளே தான் பரிசுத்தாவி. நீதி இருந்தால் தான் ஆசீர்வாதமும் வரும். நீதிக்கும் ஆசீர்வாதமும் பெரிய கனெக்ஷன் உண்டு. பழைய ஏற்பாட்டில் இதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், நீதிமொழிகள் 10:6-7. நீதிக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பெரிய தொடர்பு உண்டு. எப்படி நீதி வந்ததுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீதியின் முக்கியத்துவத்தை நீங்கள் கவனிக்கணும்னு விரும்புகிறேன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். யாருடைய சிரசின் மேல்? நீதிமானுடைய சிரசின் மேல். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஸோ துன்மார்க்கனுக்கு வந்து கொடுமை வரும், நீதிமானுக்கு ஆசீர்வாதம். இன்னொரு வசனம், சங்கீதம் 37:17. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். நீதிமான் எல்லாரையும் தாங்குறதுல நீதிமானை தாங்குகிறார். பாருங்க, உலகமே இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. துன்மார்க்கன், நீதிமான். நீதிமானுக்கு தான் எல்லாம் ஆசீர்வாதம், நீதிமானை தான் தாங்குகிறார். இன்னொரு வசனம், சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். நீதிமானை தான் ஆசீர்வதி. இது வந்து பழைய ஏற்பாட்டில் முழுக்க பார்க்கலாம். நீங்கள் நீதிமானுக்கு தான் ஆசீர்வாதம் வருகிறது. ஸோ ஆசீர்வாதத்துக்கும் நீதிக்கும் பெரிய தொடர்பு இருக்குது பாருங்கள். நீதி இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது. ஆனால் அதுக்கு மேலே நீதி இல்லைன்னா அவருடைய பிரச்சனத்துக்குள்ளேயே பிரச்சனத்துக்கு கேட்டு வெளியிலே நிறுத்திட்டாங்கன்னா அப்புறம் உள்ளே போய் எப்படி கேட்குறது விண்ணப்பத்தை? பெரிய மனுஷன்ட்ட போகிறீங்க, ஏதோ தேவை இருக்குது, போய் ஏதோ காசு கேட்டு உதவி வேணும், அப்படி கேட்டு வெளியே உங்களை நிறுத்திட்டாங்கன்னா அப்புறம் உள்ளே போய் எப்படி அவர்கிட்ட கேட்குறது? பாருங்கள், நீதி இல்லைன்னா கேட்டு உள்ளே போக முடியாது, அவர்கிட்ட கேட்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அவருடைய பிரச்சனத்தில் போக முடியாது, ஆசீர்வாதம் பெறதுக்கு முடியாது, எதையும் செய்ய முடியாது. ஆனால் விசுவாசிக்கு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நற்செய்தி. ஆகவே கேட்டுள்ளே போக முடியும், போய் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். ஆனால் கேள்வி என்னதுங்க, எப்படி இந்த நீதி கொடுக்கப்பட்டது? எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? நீங்கள் ஏதோ செய்ததுனாலயா? இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது வந்து பாருங்கள், ஆசீர்வாதத்திற்கான தகுதி இங்கே தான் தெரியுது. நீங்கள் யோசிக்கலாம் சில நேரம், எனக்கு ஆசீர்வாதம் பெறதுக்கு என்னங்க தகுதி?
எவ்வளோ போச்சா பாருப்பா, அந்த எண்ணம் வந்துகிட்டே தான் இருக்கும். நான் இப்படி பண்ணிட்டேனேங்க, நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே, அதை பண்ணிட்டேனேங்க, இந்த துரோகம் பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, இவருக்கு எதிராக இப்படி செஞ்சுட்டேனே, ஆண்டவருக்கு எதிராக இப்படி செஞ்சுட்டேனே, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதிராக இப்படி செஞ்சுட்டேனே. எப்படிங்க என்ன என் வாழ்க்கையெல்லாம் உருப்படும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? எனக்கு ஒரு தகுதியும் இல்லையேங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் தகுதி அற்றவன் அப்படின்னு சொல்கிறவங்க கேட்டுக்கோங்க. இதுதான் உங்களை தகுதிப்படுத்துகிறது. எது? நீதி. தேவன் நமக்கு கொடுக்குற நீதி நம்மை எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறும்படி தகுதிப்படுத்துகிறது. ஆகவே இந்த நீதியை பற்றி ரொம்ப கவனமாக கேட்கணும். நீங்கள் இப்போ எப்படி இந்த நீதி வந்ததுன்றதை பேச போகிறோம். அதுதான் பவுலுனுடைய கேள்வி. எப்படி வந்தது? நம்ம ஏதோ செய்ததுனாலையா, அவர் ஏதோ செய்ததுனால? எப்படி வந்தது கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பொதுவாக எப்படி நீதி வருகிறது? பொதுவாக ஒரு மனிதனை பார்த்து எப்போ நம்ம நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம்? அதை விடுங்க. பொதுவாக நம்ம ஒருத்தனை பார்த்து எப்படி நல்லவன் சொல்கிறோம் பாருங்கள். இவன் நல்லவன், அவன் நல்லவன். எதனால் சொல்கிறோம்? எதன் அடிப்படையில் சொல்கிறோம்? அவன் சில நல்ல காரியங்களை போய் செய்திருக்கிறான், நல்ல கிரியைகளை செய்திருக்கான். உங்களுக்கு செய்திருக்கான், வேறு யாரும் அதை வச்சுக்கிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் அதன் அடிப்படையில் சொல்கிறீங்க இவன் நல்லவன், அவன் கெட்டவன். ஸோ நீதி, பொதுவாக நீதிமான் சொல்லும் போது அதுதான் அர்த்தம். அவன் நீதியின் கிரியைகளை செய்கிறவன். நிறையா இடத்துல பைபிளில் அப்படி தான் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலலாம் இவன் நீதிமான், அவன் நீதிமான் சொல்லும் போது நிறைய இடத்துல எப்படி அர்த்தம்னா அவன் நீதியின் கிரியைகளை செய்கிற ஒரு மனிதன். ஆகவே அவன் நீதிமான். சில இடங்கள் அப்படி இல்லை, பட் நிறைய இடங்கள் அப்படி இருக்குது பாருங்கள். இது ஆனால் அதே நேரத்தில் நிறைய இடங்களில் பழைய ஏற்பாட்டில் வேறு மாதிரி இருக்குது. அதாவது ஒருத்தன் நீதியை செய்கிறதுனால நீதிமான்னு சொல்லும் போது அவனுக்கு பூரணமான நீதி இல்லை. he is not perfectly righteous. many people are called righteous in the Old Testament. நிறைய பேர் பைபிளில் நீதிமான் அழைக்கப்படுறாங்க. உதாரணங்க சொல்கிறேன். நோவா நீதிமான் அழைக்கப்பட்டான். அவன் பூரணமான நீதிமானா? அவன் ரொம்ப பர்ஃபெக்ட் நீதிமானா? கிடையாது. உங்களுக்கே தெரியும் நோவா என்ன செய்தான்னு. அவன் பர்ஃபெக்ட் நீதிமானாக இருந்திருக்க முடியாது. ஏதோ நல்ல காரியங்களை செய்தான், பட் ஆனால் கெட்ட காரியங்களையும் செய்தான். ஸோ பூரணமான நீதிமான் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் யோசேப் மரியாளனுடைய கணவன், சிமியோன், யோவான் ஸ்நானன், கொர்னிலியஸ், இவங்க எல்லாம் நீதிமான் அழைக்கப்படுறாங்க. இவங்க ஏதோ பர்ஃபெக்ட்னால கிடையாது, ஏதோ சில நல்ல காரியங்களை செய்தாங்க, நீதியுள்ள கிரியைகளை செய்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் வேதத்தில் பர்ஃபெக்ட் ரைச்சஸ்னஸ்ன்னு ஒரு கான்செப்ட் ரொம்ப தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கு. அதாவது தேவன் வெறும் லேசாக நீதி எதிர்பார்க்கறது இல்லை, பூரணமான நீதியை எதிர்பார்க்கிறார். வாசிங்க உபாகமம் 6:25. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால், எல்லா கட்டளைகளையும் கவனிச்சிங்களா? எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியா இருக்கும் என்று சொல்வாயாக. எப்போ நீதியா இருக்கும்? எல்லா கட்டளைகளையும் செய்தா நமக்கு நீதியா இருக்கும். ஸோ இந்த பர்ஃபெக்ட் ரைச்சஸ்னஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. சில நீதிமான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும், ஆனால் இவன் பூரணமான நீதிமான் இல்லை. அவங்களுக்கு அதே நேரத்தில் தெரியும் தேவன் பூரணமான நீதியான நிலையை தான் எதிர்பார்க்கிறார். ஒருத்தன் பூரணமான நீதிமானாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்புன்றது நல்லாவே தெரியும். ஆனால் என்ன பிரச்சனை? யாருமே பூரணமான நீதிமான் இருக்க முடியாது. யாருமே அந்த மாதிரி இல்லை. பர்ஃபெக்டாக ரைச்சஸாக இருக்கிறவன் எவனும் இந்த உலகத்தில் யாருமே அந்த மாதிரி இல்லை. அதுவும் தெரிஞ்சுது, பழைய ஏற்பாட்டிலே தெரிஞ்சுது பாருங்கள் அவங்களுக்கு. வாசிங்க எக்லீசியாஸ்டிஸ் 7:20. தமிழில் என்னது புஸ்தகம் பேர்? பிரசங்கி 7:20. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. எப்படி சொல்லுது பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் யாருமே அந்த மாதிரி இல்லை. இன்னொரு வசனம் சங்கீதம் 143:2. 143 வசனம். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். தாவீது பேசுகிறாங்க, தயவுசெய்து என்னை நியாய தீர்க்காதீர் அப்படின்றான். ஏன்? ஜீவனுள்ள யாருமே உமக்கு முன்பாக நீதிமானாய் இல்லை. யாருமே நீதிமானாய் நிற்க முடியாது. ஆகவே கர்த்தர் தேவன் பர்ஃபெக்ட் நீதியை எதிர்பார்க்கிறாருன்னு நல்லாவே தெரிஞ்சது பழைய ஏற்பாட்டிலே. இந்த பர்ஃபெக்ட் நீதியை யாராலையும் கொடுக்க முடியலையும் நல்லாவே
அதுவும் நல்லாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுதான் பிரச்சனை பாருங்கள். பொதுவாக நீதியின் கிரியைகளை செய்தால் தான் நீதிமானாக ஆக முடியும். ஆனால் என்ன பிரச்சனை, யாராலையும் பர்ஃபெக்டாக நீதியின் கிரியைகளை செய்ய முடியல. அப்போ எப்படி நீதிமானாக ஆகிறது? புதிய ஏற்பாட்டில் இது ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கு பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ரோமர் 3:10-12 இதை மட்டும் வாசித்துட்டு எப்படி நீதிமானாகிறதுக்கு வழின்றதை பேச போகிறோம். ரோமர் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகினும் நீதிமானா இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். பாருங்க, யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லுது. இது வந்து ஒரு விதத்தில் உண்மை இல்லைன்னு சொல்லலாம். பாருங்கள், நிறைய பேர் தேவனை தேடுகிறார்கள், நிறைய பேர் நிறைய நீதி உள்ள கிரியைகளை செய்கிறார்கள், அதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஆனால் வேதத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்குறார்? பூரணமான நீதி. அந்த விதத்தில் யாருமே நீதிமானா இல்லை, அந்த விதத்தில் யாருமே அவரை தேடவில்லை. யாருமே. அதை தொடர்ந்து வாசிங்க அப்படியே. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவர்கள் நிறைய இருக்காங்க உலகத்தில். ஆனால் பவுல் எந்த விதத்தில் சொல்கிறாரு? பூரணமான நன்மை. அவர் எதிர்பார்க்கிற விதத்தில் நன்மை செய்கிறவர் யாருமே இல்லை. அப்புறம் அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். போதும், சரி. பொதுவாக நீதிமான் ஆகிறதுக்கு வழி வந்து நீதியின் கிரியைகளை செய்கிறது. அப்போது நீதிமான், கர்த்தர் நம்மளை பார்த்து நீதிமான் சொல்லலாம், வாப்பா உள்ள வாப்பா நீ வந்து நீதிமான். ஆனால் அந்த வழியில் போனால் யாருமே நீதிமானாக ஆக முடியாது. அப்போ வேற என்ன வழி? வேற வழி இருக்குது பாருங்கள். பொதுவான வழியே கர்த்தர் பயன்படுத்துறது இல்லை. அவர் ஏதாவது புதிதான ஒரு வழி, வழக்கத்துக்கு மாறாக ஒரு வழியை தான் ஏற்படுத்துகிறார். அந்த வழி என்னது? கலாத்தியர் 2:15. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து. ஓகே, எப்படி சொல்லியிருப்பாங்க? நியாய பிரமாணத்தின் கிரியையினால அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. எப்படி ஒரு மனிதன் நீதிமானாக ஆக்கப்படுவான்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். அந்த வாசனத்தை அப்படியே தொடர்ந்து பாருங்க. திரும்ப ரெண்டு முறை சொல்லுவார் அதே இதை. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். அதே தான் திரும்ப சொல்கிறாரு. கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளை ஏன் ஆனோம்? ஏன்னா அவரை விசுவாசித்தா தான் நீதிமானாக ஆக்கப்பட முடியும். அடுத்த வசனத்தில் அதே தான் இருக்குது பாருங்கள். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. சரி, 21வது வசனம் பாருங்க. நாம் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. நியாய பிரமாணத்தின் மூலமாக வரதில்லை, கிறிஸ்து மரித்ததின் மூலமாக தான் நீதி. ஸோ கிறிஸ்து மூலமாக தான் நீதி வருது. கிறிஸ்துவின் மேலே நம்ம வைக்கும் விசுவாசம் அதுதான் நீதியை கொண்டு வருது. அதாவது கிறிஸ்து நமக்காக செய்த காரியங்கள், வாழ்ந்தது, மரித்தது, உயிர் தெழுந்தது, அதனால தான் நீதி நம்மளுக்கு வருகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இது எப்படி நடக்குதுன்றது கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். திரும்ப எப்படி நம்ம நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம்? சரி, கிறிஸ்துவ நம்மனா, கிறிஸ்துவ விசுவாசித்தா நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம். ஆனால் எப்படின்னா அது இதுக்கு திறவுகோலான வசனம் வந்து 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்ம எப்படி நீதிமான ஆக்கப்படுகிறோம்னா, இயேசு எப்படி பாவமாக ஆக்கப்பட்டாரோ அதே போல தான் நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம். ஸோ எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இயேசுவை பார்க்கணும், சிலுவையை பார்க்கணும். அங்கே இயேசு பாவமானாரா? அந்த வசனம் தான் சொல்லுது, பாவமே அறியாதவரை பாவமாக்கினார். இயேசு வந்து சிலுவை மேலே பாருங்கள், இயேசு பாவமே செய்யலை, வேறு எந்த இடத்துலையும் பாவமாக ஆயிருக்க முடியாது, சிலுவையில் மட்டும்தான் பாவமாக ஆனார். ஸோ இயேசு எப்படி பாவமானார்னு பார்த்தா அதே விதத்தில் தான் நம்ம நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம். அதுதான். ஸோ இயேசு எப்படி பாவமானார் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசு எப்படி பாவமானார்? இயேசு இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், பாவமே அறியாதவர்.
பாவமே அறியாதவர். அதாவது அவர் பாவத்திலே பிறக்கலை. பாவத்தோடு பாவத்தின் அந்த கரை அவர் மேலே இல்லவே இல்லை. கண்ணியின் வயிற்றில் அதனால தான் பிறந்தார். அவருக்கு அந்த பாவத்தில் கொஞ்சம் கூட அது இழுப்பே இல்லை. பாருங்கள், பாவத்தில் பிறக்கவில்லை. அது மட்டும் இல்லை, பாவத்தில் அவர் வளரலை. பாவம் செஞ்சு வளர்ந்தாரா இயேசு? ஏதாவது பாவம் செஞ்சாரா? ஒரு பாவம் கூட செஞ்சாரா? எந்த பாவமும் செய்யலை. எந்த பாவமும் செய்யாதவர் எப்படி பாவமானார்? இந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு பாவமானார். ஆனால் இயேசு எந்த ஒரு பாவமையும் செய்யலையே. பாருங்கள், வழக்கமாக ஒருத்தனை பார்த்து நம்ம ஏன் பாவின்னு சொல்கிறோம்? அவன் பாவம் செஞ்சுருக்கிறான், அதனால் பாவி. நீதியை செஞ்சிருந்தா நீதிமான், நல்லதை செஞ்சிருந்தா நல்லவன். இயேசு எந்த பாவத்தையும் செய்யலை. ஆனால் பாவியாக ஆயிட்டார்னு சொல்ல, பாவமாயிட்டார். பாவமாயிட்டார்னா அதுக்கு மேலாக பாவத்தின் ஒட்டுமொத்த உருவமாயிட்டார்னு அர்த்தம். எப்படி இயேசு பாவம் செய்யாத, பாவத்தில் பிறக்காதவர், பாவத்தில் வளராதவர், பாவமும் ஒரு காலத்திலும் பாவம் செய்யாதவர் எப்படி பாவமானார்? எப்படி பாவமானார்? நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து இயேசு மேலே வச்சார். அப்படி தான் இயேசு பாவம் பண்ணார். உங்களுடைய பாவம், என்னுடைய பாவத்தெல்லாம் எடுத்து இயேசு மேலே அப்படி வைத்தார் பாருங்க. அதனால தான் இயேசு பாவமானார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. எப்படின்னா அப்படி தான் நடந்தது. உங்கள் பாவம் என் பாவம்லாம் எடுத்து இயேசு மேலே போடப்பட்டது. இதுக்கு மேலே எப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. எப்படிங்க அது நடக்கும்? பாவமே செய்யாத ஒரு திடீர்னு எப்படி எல்லாம் பாவம் அவர் மேலே போடப்படும் அப்படின்னீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல முடியாது. இது தேவனுடைய வல்லமையான செயல். எப்படின்னா அவர் வல்லமையாக எந்த தேவன் இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி வெளிச்சத்தை அப்படி உண்டாக வச்சாரோ அதே தேவன் பாவமே அறியாத இயேசு, பாவமே செய்யாத இயேசுவை எல்லா பாவங்களையும் அவர் மேலே வைத்து பாவமாக்கினார். ஆக்கினாரா? இயேசு பாவமானாரா? அதை ஒத்துக்கிறீங்கல்ல? அதே விதத்தில் தான் நாம் நீதிமான்களாக ஆனோம். எந்த விதத்தில்? நான் எந்த நீதியும் செஞ்சதுனால கிடையாது, நான் இப்போ இதையும் அதையும் செஞ்சதுனால கிடையாது. எந்த தேவன் என்னுடைய பாவங்கள்லாம் எடுத்து இயேசு மேலே வைத்து அவரை பாவமாக்கினாரோ அதே தேவன் இயேசுனுடைய நீதியெல்லாம் எடுத்து என் மேலே வைத்து என்ன நீதிமான் ஆக்கிட்டார். இப்படி தான் நடந்தது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே. ஆனால் எப்படி நடந்ததுன்னு கவனிங்க. அதாவது நம்ம செய்த ஒரு காரியத்தினாலையும் நடக்கவில்லை, எல்லாமே அவர் செய்தார். யார் எடுத்து இயேசு என் பாவத்தை எடுத்து யார் இயேசு மேலே போட்டது? தேவன். அவர் நீதியை எடுத்து யார் என் மேலே போட்டது? இது எப்படி நடந்ததுன்னு அவருடைய வல்லமையான செயலுங்க. அவரால் வெளிச்சத்தை அப்படியே இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்க முடியும்னா இதையும் செய்ய முடியும். இது அவர் செய்தது. நான் நீதியை செய்யலை, கரெக்டு. நான் அநேக தப்புகளை இப்பவும் செய்துட்டு இருக்கிறேன் பாருங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாரு? இயேசுனுடைய நீதி என் மேலே போட்டு ஒரு வஸ்திரம் போல போட்டு அது என்னை சூழ்ந்து கொள்ளுது. எது? இயேசுனுடைய நீதி, த ரோப் ஆஃப் ரைச்சஸ்னஸ் அல்லது கோட் ஆஃப் ரைச்சஸ்னஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு கோட்டு போல போட்டுறாரு பாருங்க. பார்த்தா அவருக்கு என்ன தெரியுது? இந்த கோட்டு தான் தெரியுது, இயேசுனுடைய நீதி தான் தெரியுது. இந்த கோட்டை போட்டுட்டு போனேன்னா எனக்கு கேட் உள்ளேயும் என்ட்ரி இருக்கு, அவர் ரூமுக்குள்ளேயும் என்ட்ரி இருக்கு. அங்கே எல்லாத்தையும் நான் பெற்று அனுபவிக்க முடியும். எது? இயேசுனுடைய நீதி. பாருங்க, நான் செய்தது கிடையாது, இயேசுனுடைய நீதி. ஒரு கோட்டு போல நினச்சிக்கோங்க. இது எப்போ நடந்தது? இந்த செயல் எப்போ நடந்தது? எப்போ நடந்ததுன்னா இப்படி யோசிங்க. அதை இந்த கோட்டு போல யோசித்துக்கிட்டிங்கன்னா, இயேசுனுடைய நீதியை கோட்டு போல யோசித்துக்கிட்டிங்கன்னா, இந்த கோட்டை எப்போ தைச்சார்? 2000 வருஷம் முன்னாடியே தைச்சிட்டார். இயேசுனுடைய நீதின்ற கோட்டை 2000 வருஷம் முன்னாடியே எப்போ என்னுடைய பாவங்கள்லாம் எடுத்து இயேசு மேலே போட்டாரோ, இயேசுனுடைய நீதியெல்லாம் எடுத்து என் மேலே போட்டாரோ, எனக்காக ஒரு கோட்டை தைச்சி ரெடியாக வச்சுட்டார். 2000 வருஷம் முன்னாடியே வைத்துட்டார். எப்போ போட்டார் என் மேலே? அவர் தான் போட்டது, நான் போடல. எப்போ போட்டார்னா நான் இயேசு ஆண்டராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் பாருங்க. அந்த க்ஷணப்பொழுதில் அந்த கோட்டை அவரே மாட்டி விட்டார். உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, மாட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. போட்டு விட்டாருங்க.
சில பேருக்கு தெரியவே தெரியாது, சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரிஞ்சிருச்சு ஆனால் மறந்துட்டாங்க. ஆனால் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அவர் போட்டதை யாராவது எடுக்க முடியுமா? நீங்கள் போட்டீங்கன்னா கழட்டிடலாம். அவர் போட்டார். இயேசு விசுவாசிக்கும் போத ஆட்டோமேட்டிக்காக போட்டுட்டார். இது அப்போ 2000 வருஷம் முன்னாடி ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த க்ஷண பொழுதுல மாட்டிட்டார். இதை யாராலையும் எடுக்க முடியாது. இது அவர் பண்ண செயல். நீங்கள் எதையுமே செய்யலைங்க. இயேசுவை விசுவாசித்தீங்க. இயேசுவே உண்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்காக செய்த காரியங்களை நம்புகிறேன்னு போனீங்க, அவ்வளோதான். மீதியெல்லாம் அவர் செஞ்சிட்டார். உங்களுக்கு தெரியாமலே செஞ்சு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறோம் நம்மளே, ஓஹோ இப்படி ஒரு கோட்டை மாட்டி விட்டுருக்காரான்னு. இது தீத்து 3:3-7 வாசிங்க. ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பில் எப்படி நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்ற ஒரு நல்ல ஒரு பகுதி அது. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியீனரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். எப்படி இருந்தோம்னு சொல்லுது. அடுத்தது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், பாருங்க, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் கிடையாது, தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். மறுஜென்மம் முழுக்கினாலும், நம்மளை முழுக்கி கழுவி எடுத்தாராம். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மளை நல்ல கழுவி நல்ல இது பண்ணி க்ளீன் பண்ணி விட்டு என்னென்னோ செஞ்சிருக்கிறார். ரட்சித்த போது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு, நமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, எதோட வருது? ரட்சிப்போட வருது. எப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள்? ரட்சிப்பிலே, ரட்சிக்கப்பட்ட க்ஷண பொழுதிலே நீதிமான்களாக ஆக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அது நடந்துருச்சு. அவர் செய்து முடித்திட்டார். யாருமே போதிக்கிறதில்ல சில நேரங்களில், ஆனால் யாருக்கும் தெரியல. இந்த சபையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தீங்கன்னா பாஸ்டருடைய போதனையை கேட்டிருப்பீங்க இதை பற்றி. ஸோ ரட்சிப்பில் நடந்தது, ரட்சிப்பில் மாட்டி விட்டார். அதை யாராலும் கழட்ட முடியாது. அவர் மாட்டி விட்டார்னா யாராலையும் கழட்ட முடியும். உங்களாலேயே கழட்ட முடியாது. திரும்ப சொல்கிறேன், உங்களாலேயே நீங்களே செய்ய முடியாது. அதை இல்லை எனக்கு இது வேணான்னு அவர் மாட்டி விட்டார்னா அவ்வளோதான். அவர் உங்களை தெரிந்து கொண்டார்னா அவ்வளோதான். அவர் உங்களை அழைத்தார்னா கதை முடிஞ்சது பாருங்க. சரி, இது தேவனுடைய செயல், நம்முடைய செயல் அல்ல. ஆனால் இதை பற்றி தெரியணும், இதை பற்றி நம்ம உணர வேண்டும். பாருங்கள், கோட்டை மாட்டிக்கிட்டு இருக்கிறது பத்தாது, நம்ம அறிய வேண்டும். இதை பற்றி இது தெரிஞ்சுக்கணும். கோட்டை மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு தெரியணும். இதை பற்றி மறந்துடவும் கூடாது. அதுதான் பிரச்சனை, நம்ம மறந்துடுறோம், இதை பற்றி மறந்துடுறோம். ஆனால் அது இந்த ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். இந்த கோட்டை மாட்டிக்கிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவினுடைய நீதியின் கோட்டை உடுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அதனுடைய மேன்மை என்னது? என்ன அர்த்தம்? இயேசுவினுடைய நீதி என் மேல் போடப்பட்டதுன்னு சொல்கிறேனே, அதுக்கு என்ன அர்த்தம்? இயேசுவினுடைய நீதி என் மேலே போடப்பட்டதுக்கு என்ன அர்த்தம்? திரும்ப பாருங்கள், இதை விளங்கி கொள்றதுக்கு இயேசுவை சிலுவையில் பார்க்கணும். என் பாவங்கள்லாம் இயேசுவின் மேல் போடப்பட்டதுக்கு என்ன அர்த்தம்? அது விளங்கிடுச்சுன்னா அவருடைய நீதி என் மேலே போடப்பட்டதுக்கு என்ன அர்த்தம்ன்றது விளங்கிடும். முக்கியமான ஒரு இது சொல்ல போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசுனுடைய நீதி என் மேலே போடப்பட்டதுன்றதுக்கு அர்த்தம் என்னது, மேன்மை என்னதுன்னா, அது எப்படி புரிஞ்சு கொள்றதுன்னா, என்னுடைய பாவங்கள்லாம் இயேசு மேல் போடப்பட்டது பாருங்கள், அதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதனுடைய மேன்மையை புரிய முடியும். சரி, இயேசு மேல் என்னுடைய பாவங்கள் போடப்பட்டது, அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னுடைய பாவங்கள்லாம் இயேசுவின் மேலே, அதுக்கு என்ன அர்த்தம்? சிலுவையில் நான் செய்ததெல்லாம் இயேசு செய்தது போல ஏற்றுக்கொள்கிறார், எண்ணுகிறார். யார்? தேவன். சிலுவையில் என்ன பண்ணுறாரு? இயேசுவை பார்த்துட்டு, நீர்தான் எல்லாம் பாவத்தையும் செய்தீர். அவர் செய்யவே இல்லை பாருங்க, ஆனால் அவர் செய்தது போல அவரை எண்ணிடுறாரு. ஆனால் தான் எல்லா பாவத்தையும் அவரை சுமக்க வைக்கிறார். அதுக்கான பலி அவர், தண்டனையை அவரை செலுத்த வைக்கிறார். அதன் விளைவாக வரும் சாபங்களையும் அவரை சுமக்க. ஏன்?
இயேசுவே நீங்கள் செஞ்ச பாவங்களை செஞ்சிட்டாருன்னு கர்த்தர் அப்படி எண்ணுகிறார். நீங்கள் ஒருவேளை எண்ணாமல் இருக்கலாம், இல்லைங்க எப்படிங்க அந்த மாதிரி சொல்ல முடியும், இயேசுவே செஞ்சிட்டாருன்னா என்ன, இயேசு செய்யலையேங்க. ஆனால் அப்படி தானே அவரை எண்ணுகிறாரு, அப்படி தானே அவரை ட்ரீட் பண்ணுகிறாரு. அவர் செய்யாதது போல அவரை நடத்தி கொள்கிறாருங்க. செய்தது போல எல்லாத்தையும் சுமக்க வைக்கிறார். சுமந்துக்கோ, நீ தான் செய்த. யார் செய்தா? இயேசு செய்தது போல இயேசுவை எண்ணுகிறார். எல்லா பாவத்தையும் இயேசு மேலே போடுகிறார். அதன் விளைவாக வரும் சாபங்கள் அனைத்தையும் இயேசு மேலே போடு. ஏன்? அவர் கண்ணில் வந்து இயேசு தான் எல்லா பாவத்தையும், உலகத்தின் அனைத்து பாவங்களையும் இயேசு தான் செய்தார்ன்றது போல ஆயிடுது. யாருடைய கண்களில்? தேவனுடைய. அவர் என்ன பார்க்குறான்னு தான் முக்கியங்க, நீங்கள் என்ன பார்க்குறான்னு முக்கியமே கிடையாது. அவருடைய பார்வை அது ஒரு க்ஷணப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. அவர் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இயேசு தான் எல்லா பாவங்களையும் செய்தார், இயேசுக்கு தான் எல்லா சாபங்களும் வர வேண்டும். ஆகையால் எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் இயேசு மேலே சிலுவையில் போடுறார். அப்போ இதுக்கு ரிவர்ஸுக்கு வருவோம். இப்போ ரிவர்ஸ் என்னது? இப்போ இயேசுவின் நீதி எடுத்து என் மேலே போடுறாருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இயேசு செய்ததெல்லாம் நான் செய்தது போல எடுத்துக்கிட்டார். திரும்ப சொல்றேன், இயேசு செய்ததெல்லாம் நான் செய்தது போல எடுத்துக்கிட்டாருங்க. நான் செய்யல, ஆனா அப்படி எடுத்துக்கிட்டாரு, அப்படி எண்ணுகிறார். பாருங்க, வெறும் பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு விடலை கர்த்தர் நம்மளை. பாருங்க, பாவ மன்னிப்பு ஒரு பெரிய விஷயம். நம்ம பாவங்கள்லாம் இயேசு மேலே போடப்பட்டதுனால பாவ மன்னிப்பு வருகிறது. பாவ மன்னிப்பு வந்து உங்களை நரகத்திலிருந்து விடுவிச்சிரும். ஆனால் கர்த்தர் கிட்ட கொண்டு வராது. எங்கே கொண்டு வராது? கர்த்தர் கிட்ட கொண்டு வராது. ஒரு பெரிய எஜமான் இருக்காருன்னு யோசிச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு மகன் இருக்கான். அந்த மகன் வந்து அவருக்கு எதிராக என்னென்னமோ செஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. கெட்ட குமாரன் மாதிரி என்னென்னமோ செஞ்சுட்டு, இன்னும் கேட்டால் இவரையே தகப்பனே கொலை செய்யும்படி திட்டம்லாம் போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தகப்பன் கண்டுபிடிச்சிட்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மகன் வந்து காலில் விழுந்து என்னை மன்னியும்னு கெஞ்சி கேட்குறான். இவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க தகப்பன், சரி உன்னை மன்னிச்சிட்றேன், உன் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்றேன். பாவங்கள்லாம் மன்னிச்சிட்டாரு. இப்போ அடுத்த நாள் வந்து அந்த பையன் தைரியமாக வந்து இவரோட உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு பேசுவானா? கிடையாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஆனால் கூட அவன் செய்தது குற்ற உணர்வு இருக்குது. அது மட்டும் இல்லை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஆனால் அவன் செய்தது பாருங்க, அவன் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது பாருங்க. அது அவன் எதுவும் அவன் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, ஆனால் அதுக்கு இவன் வந்து கட்டி பிடிச்சிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ஐக்கியமாக இருக்க முடியாது. அப்படி தூரமாக இருப்பான். இன்னும் கேட்டால் ரூம்லேயே வரமாட்டான், பக்கத்து ரூமில் இருப்பான். கூப்பிட்டா வருவான். நம்மளை தேவன் வெறும் பாவத்தை மன்னித்து விடவில்லை பாருங்க. பாவம் மன்னித்ததுன்னா என்னது? நீ எந்த பாவமும் செய்யாதது போல் எடுத்துக்கிறேன்ற அர்த்தம். குற்றமற்றவன் என்னது? நாட் கில்ட்டி. அப்படின்னா நீ எந்த தப்பையும் செய்யலை. நீதிமான்ன்றது அது கிடையாது. நிறைய பேர் வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீதிமான்னா என்னது? நீ எந்த தப்பையும் செய்யலைன்றது மட்டும் கிடையாது, நீ எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிட்ட. இதே தகப்பன் வந்து அந்த மகன்கிட்ட சொல்லி அவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் போய் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்து அவருடைய சித்தத்தெல்லாம் பூரணமாக நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? தகப்பனை பிரியப்படுத்திட்டானா அதுக்கப்புறம் அவன் ஓரமாக நிற்க மாட்டான். உள்ளே வந்து அப்படி தான் நம்மளாம் செய்கிறோம் பாருங்கள். தப்பு செய்யும்போது பெற்றோர்கள்ட்ட கொஞ்ச நாள் கழிச்சு தான் திருப்பி அந்த தைரியம் வருது. ஆனால் சில பேர் கிறிஸ்தவன்னா அப்படி யோசித்துக்கிறாங்க, பாவத்தை மன்னித்துட்டு இப்போ நீ போய் என் சித்தத்தை செய், அந்த சித்தத்தை செய்கிறதுன்னு அடிப்படையில் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. எப்படி யோசிக்கிறாங்கன்னா, கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் நம்ம போய் நீதியை செய்ய எதிர்பார்க்குறாரு, அந்த நீதியின் அடிப்படையில் நம்மளை திரும்ப ஏற்றுக்கொள்கிறாரு அப்படின்னு யோசித்துக்கிறாங்க சில பேர். தவறு. என்ன நடக்குது? நான் செய்கிற நீதியின்படி ஏற்றுக்கொள்றது இல்லை, இயேசுனுடைய நீதியை என் மேலே போட்டுட்டார். இயேசு செய்ததெல்லாம் நான் செய்தது போல எடுத்துக்கிறார். நான் அங்கே ஓரமாக நிற்கிறேன், ஆனால் என்னை கூப்பிட்றார் கர்த்தர், ஏப்பா வாப்பா ஜீவன் இங்கே வா உட்காரு. இல்லையே நான் வரல அப்படின்றேன். நான் இல்லை நீ தான் என்னுடைய சித்தத்தை பூரணமாக நிறைவேற்றிட்டியே, வா இங்கே. நான் எப்போ பூரணமாக நிறைவேற்றுறேன்? இல்லை நீ சின்ன வயதிலிருந்து என் சித்தத்தை டெய்லி செஞ்ச, 5 புஸ்தகத்துலேயும் மனப்பாடம் பண்ண,
பைபிளில் 12 வயசில் பெரிய பெரிய ஆளுங்களோட ஆர்கியூ பண்ணேன் தேவாலயத்தில். யாரை பற்றி சொல்கிறாரு? இயேசுவை பற்றி சொல்கிறார். இயேசு செஞ்சதெல்லாம் சொல்கிறாரு. நீ தானப்பா, நான் செய்யலையே, அதை நீ தான்ப்பா செஞ்ச, நான் சொல்கிறதுக்கு ரைட்டா, நீ சொல்கிறது ரைட்டா? பாருங்க, அவரோட ஆர்கியூ பண்ணக்கூடாது. சரி, கொஞ்சம் கிட்ட வரேன், நான் ஓரத்தில் நிற்கிறவன் கொஞ்சம் கிட்ட வரேன். அப்புறம் தொடர்ந்து அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னும் கிட்ட வாப்பா, நீ தான் என்னுடைய எல்லாம் நான் செய்ய வேண்டியது நான் விரும்பினது எல்லாத்தையும் செஞ்சுட்டேப்பா, நான் செய்யலையே ஆண்டவரே அப்படின்ற. இல்லையே, உன்னுடைய இள வயதில் பாவம் இல்லாமல் வாழ்ந்த நீ. இயேசுவை பற்றி அவ்வளோ வாசிக்கிறது இல்லை நம்ம இதில். 12 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் என்ன நடந்தது நம்மளுக்கு ரொம்ப ஒன்றும் தெரியல. பாருங்கள், இயேசுவின் வாழ்க்கையில் அது போடப்பட்டதே கிடையாது, போடவே இல்லை. ஆனால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். கொஞ்சம் அவர் பாவமே செய்யலை, ஆனால் 12லேருந்து 30க்கு போனார். அந்த 12லேருந்து 30 போகிறதுக்குள்ளே என்னென்ன நடந்திருக்கும், என்னென்ன சோதனை வந்திருக்கும், எங்கெங்கே போகணுன்னு சோதனை வந்திருக்கும், என்னென்ன செய்யணும்னு சோதனை வந்திருக்குமா, வந்திருக்காதா? எபிரேயரில் சொல்லியிருக்கு, நம்மளை போலவே எல்லா இதுலேயும் அவர் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர். ஸோ நம்மளை போலவே நம்ம ஸ்கூலில் காலேஜெல்லாம் என்னென்ன செய்கிறோம், நம்ம எங்கெங்கே போகிறோம், என்னென்ன அவருக்கு அந்த டெம்டேஷன்லாம் வந்திருக்காதுன்றீங்களா? அவர் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, அந்த வயதில், அந்த காலத்தில் ஸ்கூல் காலேஜ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, விட்டுருங்க, அந்த வயதில் அப்பேற்பட்ட எண்ணங்கள் வந்திருக்காதா? அங்கே போகணுன்னு ஒரு எண்ணம் வந்திருக்காதா? சோதனை வந்திருக்காதா? எல்லாமே வந்திருக்கும். யாருக்கு? இயேசுக்கு. ஆனால் அவர் செய்தாரா? கர்த்தர் சொல்றாரு, ஏன்பா நீ உன்னுடைய இள வயதில் எந்த பாவமே செய்யலையே, வாப்பா உட்காருப்பா என்னோடன்றாரு. இல்லையே ஆண்டவர், நான் செய்தனே. இல்லைப்பா, செய்யலை, வா. சரி, நீர் சொல்றீர், வரேன், நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரேன். அப்புறம் அவர் பாட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்கார். நீ ஊழியத்தை ஆரம்பிச்ச 30 வயசில் அப்படின்னு என்ன பார்த்து சொல்கிறார் கர்த்தர்? யாரை பார்த்து? ஜீவன், நீ ஊழியத்தை 30 வயசில் ஆரம்பிச்ச. எப்படி ஜேன்னு ஆரம்பிச்ச? என்ன மாதிரி சூப்பராக ஊழியம் செய்த? ஐயோ, நான் இப்போ தான் ஆரம்பித்தேன். நான் என்ன யாரை சொல்கிறேன்னு பார்த்தா இயேசுவை சொல்கிறாரு. நான் எங்கெங்கே போகணுமோ போனேன், நான் என்னென்ன பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னேனோ பிரசங்கம் பண்ணேன், நான் யார் யாரை சுகம் பண்ணணும்னு சொன்னேனோ சுகம் பண்ணேன், யார் யாரை விடுவிக்கணும்னு சொன்னேனோ விடுவிச்ச. எல்லாத்தையும் செஞ்சேப்பா, நீனு ஒன்றை கூட விடாமல் என் சித்தத்தை பூர்ணமாக நிறைவேற்றினே, வா கிட்ட வா அப்படின்றாரு. யார? என்ன பார்த்து? இதுதான் இயேசுவினுடைய நீதி என் மேலே போடப்பட்டது அர்த்தம். சும்மா போடப்பட்டதுன்னா அர்த்தம் என்ன அதுங்க அது? ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்ட வரேன் நான். ஆனால் அவர் நிறுத்தலை, அவர் இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கார். ஊழியத்தை செஞ்சு முடிச்சு கெத்சமனி தோட்டத்துக்கு வந்தியே நீனு. ஜீவன், நீ கெத்சமனி தோட்டத்துக்கு வந்தியே அப்படின்ற. நான் வரவே இல்லை. ஆனால் இல்லை, நீ வந்த, நீனு நான் சொல்கிறது கேளு, வாயை மூடிட்டு நான் சொல்கிறத. கெத்சமனி தோட்டத்துக்கு வந்த, அங்கே பெரிய சோதனை வந்தது. பாருங்க, நிறைய பேர் கெத்சமனி தோட்டம் வழங்கலை. ஏன் இயேசு இப்படி கதறாரு, ஏன் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சாக்ரட்டிஸ்லாம் தைரியமாக பாய்சன் குடித்தாங்க, இவர் தைரியமாக. பேதுருவே தலைகீழ தொங்கினார் பாருங்க, தைரியமாக. என்னை நேராக தொங்க போடாதீங்க, தலைகீழ தொங்க போடுங்க அப்படின்னார் பேதுரு. ஆனால் இயேசு ஐயோ, எனக்கு இந்த பாத்திரம் முடிஞ்ச பாத்திரத்தை, இந்த பாடின் பாத்திரத்தை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. ஏன் அவங்களுக்கு வழங்கலை இயேசு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு? ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. உலகத்தின் அனைத்து பாவங்களும் அவர் மேலே போடப்பட போகிறது. சாக்ரட்டிஸ் அந்த மாதிரி ஏற்றுக்கொண்டாரா பாவங்களை? பேதுரு அந்த மாதிரி ஏற்றுக்கொண்டாரா? கிடையாது. அது மட்டும் இல்லை, உலகத்தின் அனைத்து சாபங்கள் இயேசு மேலே. இதெல்லாம் பாருங்கள், ரோமர் அடிக்கிறத, இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் அடிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இயேசுக்கு. அதெல்லாம் தாங்கிக்கலாம், யார் வேணால் தாங்கிக்கலாம். பாருங்கள், நிறைய பேர் தாங்கிக்கிட்டாங்க. இயேசு தாங்க முடியாதுன்றீங்களா? கிடையாது. அது பெரியது இல்லை. பாவம், உலகத்தின் அனைத்து பாவங்களும், உலகத்தின் அனைத்து சாபங்களும், எல்லா நோய்களும், எல்லா மோசமான நிலைகளும் இயேசு மேலே போடப்படும். இயேசுக்கு தெரியுது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு, உலகத்துக்கு தெரியல. ஆனால் சீஷர்களுக்கே தெரியல. அங்கே தூங்கிட்டு இருக்காங்க கெத்சமனே தோட்டத்தில். என்னோட ஜெபிப்பானா அவன் அங்கே தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு விளங்கவே இல்லை என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஆனால் இயேசுக்கு இந்த கஷ்டம் இயேசுக்கு தான் எல்லா பாவத்தையும் சுமக்க போகிறார், எல்லா நோய் வியாதி சாபத்தையும் சுமக்க போகிறாரு. அது மட்டும் இல்லை, தேவ கோபாக்கினையே அவர் மேலே ஊற்றப்பட போகிறது. யோசித்து பார்த்துருக்கீங்களா?
இதுக்கு முன்னாடி சிலுவை மாதிரி வேற எங்கேயும் தேவ கோபாக்கினையே ஊற்றப்படவில்லை இது வரைக்கும். ஒருவேளை நரகத்தில் அந்த மாதிரி ஊற்றப்படும், ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எங்கேயும் சோதோம் கொமோராவெல்லாம் சும்மா தூவினார், அவருடைய கோபாக்கினைய தூவினார், வெள்ளத்தில் சும்மா தூவினாருங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இயேசுவின் மேல் அவருடைய கோபாக்கினை முழுமையும் அப்படியே ஊற்றுகிறார். இது வரப்போகுது, இயேசுக்கு தெரியுது எப்படி இருக்கும். ஆனால் இதெல்லாம் காட்டிலும் நான் நினைக்கிறேன் எது அவரை வேதனைப்படுத்தியிருக்கோன்னா, நித்தியமாக தேவன் பிதாவாகிய தேவனோட இருந்தவர் இப்போ பாவத்தின் சாபத்தின் கோபாக்கினை மூலமாக பிரிக்கப்பட போகிறார். இதை நினச்சி அவருக்கு வேதனை பாருங்கள், தாங்க முடியல அவருக்கு. ஐயோ, முடிஞ்சா இந்த பாத்திரத்தை இதெல்லாம் நான் செய்யணுமா, அவசியமா? நான் எந்த பாவமும் செய்யலை, இப்பேற்பட்ட நான் இப்படி வாழ்ந்ததுக்கு நான் இப்படி ஒரு முடிவு வரணுமா எனக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த பாத்திரத்தை எடுத்துரும். ஆனால் உடனே சொல்கிறாரு, இல்லை என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. தேவன் இன்னைக்கு என்ன பார்த்துட்டு, நீ கெத்செமனே தோட்டத்தில் இருந்தேப்பான்றாரு. நான் இல்லையேன்றேன். இல்லையே, நீ இருந்த எல்லா சோதனையின் மத்தியிலும், எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் என்னுடைய சித்தத்தின்படி நடந்து கொண்ட, என்னுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச அப்படின்றார். நான் கீழ்ப்படியவே இல்லை. யார் கீழ்ப்படிஞ்சது? இயேசு கீழ்ப்படிஞ்சார். நான் கீழ்ப்படியவே இல்லையா ஆண்டவர்? இல்லை, நீ தான் கீழ்ப்படிஞ்ச, இங்கே உட்காருன்றாரு. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் ஒரு சின்ன பழத்தை கடிக்காதன்னாரு, அதை கடிச்சிட்டான். சோதனை, அதெல்லாம் ஒரு சோதனையாங்க? ஒரு பழத்தை விட்டுருப்பா அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கெத்செமனே தோட்டத்தில் பெரிய சோதனை வருது. அங்கே நான் கீழ்ப்படிஞ்சேன். நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்களான்னு தெரில. கெத்செமனே தோட்டத்தில் யார் கீழ்ப்படிஞ்சது? ஜீவன் கீழ்ப்படிஞ்சான். நீங்கள் சொல்லலாம், இல்லையே ஜீவன் இல்லைங்க, தேவன் அப்படி தான் எடுத்துக்கிறாரு. ஜீவன் கெத்செமனே தோட்டத்தில் என்னுடைய சித்தத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிஞ்சான். உங்கள் பேரை போட்டுக்கோங்க. இயேசுனுடைய நீதி என் மேலே போடப்பட்டதுன்னா இதுதான் அர்த்தம். இதை சொன்ன பிறகு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நேராக போய் அவரோட சோஃபாவில் உட்காந்துக்கிறேன். சரி, அவர் சொல்லிட்டார். இதுக்கப்புறம் பாருங்க, அவர் பரலோக நீதிமன்றம் சொல்கிறது போல இது சும்மா லேசாக சொல்கிறது கிடையாது. பைபிளில் நீதிமான ஆக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன், அந்த இங்கிலீஷில் அந்த வேர்டு லா கோர்ட்டில் சொல்கிறது போல, நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்கிறது போல, நீ நீதிமான் அப்படின்றார் உங்களை பார்த்து. ஜீவன், நீ நீதிமான் அப்படின்னா வெறும் நான் தப்பு செய்யலைன்னு அர்த்தம் அல்ல. தப்பு செய்யலை கரெக்டு, ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டேன். என் சித்தத்தை டெய்லி கை கொண்டேன். நான் செய்ய சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். நான் செய்ய வேண்டாம்னு சொன்னது எல்லாத்தையும் செய்யாமல் விட்டுட்டேன். பூரணமாக நான் விரும்புகிறபடி வாழ்ந்துட்டேன். அதுதான் நீதிமான்றதுக்கு அர்த்தம். நான் வாழவே இல்லை, ஆனால் இயேசு வாழ்ந்துட்டார். ஆனால் அதுதான் பாயிண்ட்டு. இயேசு செஞ்சதை நான் செஞ்சேன், நான் செஞ்சதை இயேசு செஞ்சிட்டார். அப்படி தான் அவர் எடுத்துக்கிறார். என்னை உட்காருப்பா அப்படின்றார். நீ நீதிமான் சொல்லிட்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ நீதிமான், நீ நீதிமான், நீ வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டவன் கிடையாது, நீ நீதிமான். அப்படின்னா நீ தைரியமாக வரலாம் உள்ள. நீ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்துட்ட. இதுதாங்க இயேசுடைய நீதி நம்ம மேலே போடப்பட்டதுன்றதுக்கு அர்த்தம். இயேசுக்கு எவ்வளோ நீதி இருக்கோ இன்றைக்கு எனக்கு அவ்வளவு நீதி இருக்குது. என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் எப்போ நடந்தது? ரட்சிக்கப்பட்ட சனப்பொழுதிலே நடந்துருச்சு. நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் அப்போ நடந்து முடிஞ்சிருச்சுப்பா, எல்லாத்தையும் செய்துட்டார் அவர். ஆனால் நமக்கு தெரியல. சரி, இப்போ தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சும் அதில் நம்ம நிலை நிற்கிறது இல்லை. கிருபையால் நிலை நிற்கிறோம் அப்படின்னு பாடணும்ல, அங்கேயே நிற்கிறது, அதிலே நிற்கிறது, தொடர்ந்து அதிலே இருக்குது. பாருங்கள், இந்த கோட்டை மாட்டி விட்டார், இயேசுனுடைய நீதி என்ற கோட்டை மாட்டி விட்டார். இதை தொடர்ந்து அப்படியே நம்ம அப்படியே இதில் நிலை நிற்க வேண்டும். யாரும் கழட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன் கோட்டை. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரத்தில் கழட்ட முடியாது சரி, ஆனால் இதையும் அது மேலே மாட்டிக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, இந்த பெரிய பெரிய மீட்டிங்ஸில் பார்த்துருக்கீங்களா?
பெரிய பெரிய ஆளுங்க கோட் சூட்லாம் போட்டு வருவாங்க, விஐபிஸ் நல்லா ரொம்ப அருமையாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, கோட்டோ ஏதோ ஒன்று போட்டுட்டு வருவாங்க, நல்லா அழகாக இருக்கும் சட்டை. இந்த மீட்டிங் நடத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ பெரிய பேட்ஜ் வச்சுருப்பாங்க. அது அசிங்கமான ஒரு இப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு பேட்ஜை வச்சுக்கிட்டு இதை நீங்கள் மாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க அழகான சட்டையில் அப்படி நடுவில் மாட்டி விட்டுருவாங்க. எனக்கு என்னன்னா, இது நல்லா தானே போட்டு வந்தார், இவ்வளோ விலையுறந்த சட்டையை வாங்கி போட்டு வந்தா, இது சும்மா பாருங்க, நான் வாங்கினேன், இது 20-30 ரூபா தான். இது போல தான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசுனுடைய கோட், இயேசுனுடைய நீதியை மாட்டி விட்டார் கோட்டு போல. கோட்டு, நான் எவ்வளோ நன்மை செய்திருக்கேனே ஆண்டவரே, அதன் அடிப்படையில் ஆசீர்வதியும். நான் ஏழைகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறேனே, அதன் அடிப்படையில் ஆசீர்வாதம். எவ்வளோ பேருக்கு உதவி செய்திருக்கிறேனே, அதன் அடிப்படையில் ஆசீர்வதியும். நான் நைட்டெல்லாம் ஜெபிச்சிருக்கேனே, பைபிளை தினந்தோறும் 1 மாதம் விடாமல் வாசித்திருக்கேனே, அதன் அடிப்படையில் ஆசீர்வதியும். நான் சர்ச்சுக்காக எவ்வளோ வாலண்டியர் வேலை செய்திருக்கிறேனே, அதன் அடிப்படையில் ஆசீர்வதியும். சபைக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேனே, தசம்பாங்க கொடுத்துருக்கேனே, அதன் அடிப்படையில் ஆசீர்வதியும். அது நிற்கவும் இல்லை, அதுதான் பாயிண்ட்டு. பிரசங்கியார்களுக்கு சொல்கிறேன், நான் எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கேனே, எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை போய் சொல்லியிருக்கேனே, அதன் அடிப்படையில் எல்லாம் உருப்படியாக செஞ்ச வேலை இல்லை. ஆனால் அதுதான் நிற்கலை. நம்ம பூரணமாக செய்ய முடியாது. அதன் அடிப்படையில் தயவு செய்து போக வேண்டாம். செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு. இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னா, ஏழைங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னா, ஜெபிக்காதீங்கன்னு சொன்னா, பைபிள் வாசிக்காதீங்கன்னு சொன்னா, தசமம் கொடுக்காதீங்கன்னு சொன்ன, ஊழியம் செய்யாதீங்கன்னு சொன்ன, சுவிசேஷத்தை சொல்லாதீங்கன்னு சொன்ன கிடையாது. தயவு செய்து போய் செய்யுங்க. முழு இறுதி எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு போய் செய்யுங்க. ஆனால் அதை எடுத்து பேட்ஜை போல இயேசு நீதி மேலே மாட்டி அதை மறைச்சிடாதீங்க. பாருங்க, நான் இதுக்கு மேலே போட்டுகிட்டே போகலாம். நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோன்னா, போட்டுட்டு கடைசியில் கர்த்தர்கிட்ட போகும்போது அவர் கேட்குறாரு, அந்த கோட்டை எங்கப்பா? அது கோட்டை மாட்டிட்டு தான் இருக்கேன் ஆண்டவரே, ஆனால் இதுக்கு மேலே இதெல்லாம் கழட்டிடுங்க. பாருங்க, கழட்டி தூக்கி எறிஞ்சிருங்க. பரவாயில்ல, நல்லது செஞ்சீங்க, நிறையா இருக்கட்டும். இந்த கோட்டினுடைய லுக்கை ஸ்பாயில் பண்ணிட்டோம், அது கெடுத்துரும். இது எவ்வளோ அழகாக இருக்கு. இதை சொல்லலை, இயேசுனுடைய நீதியை சொல்கிறேங்க. பாருங்க, பாவம் செய்யும் போது கூட. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, நம்ம நிறைய நற்கிரியை செய்ய நிறைய நல்ல காரியங்கள் செய்ய இப்படி ஒரு சோதனை வந்துடுது. எடுத்து மாட்டிக்கிறதுக்கு சோதனை வந்துடுது. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லது செய்யும் போது, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போத, நீங்கள் ரொம்ப கீழ்ப்படியும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கீழ்ப்படிதெல்லாம் எடுத்து மாட்டிக்கூடாது. அடிப்படையாக கேட்லே கேள்வி கேட்பாங்க, என்ன இது அசிங்கமாக பேட்ஜ் மாட்டி கழட்டு முதல்ல. அது மட்டும் இல்லை, இது ஒரு பக்கம். ரொம்ப நம்ம நீதியுள்ள வாழ்க்கையை வாழும் போது இப்படி சோதனை வரும். அதே மாதிரி பாவமுள்ள வாழ்க்கை வாழும் போதும் சோதனை வரும். அதாவது நான் பாவம் செய்யும் போது கூட, நான் பாவம் செஞ்சுட்டேனே, ஆகவே என் ஆசீர்வாதம் எனக்கு வராது, இது பாவம் வந்து ஆசீர்வாதத்தின் அந்த ஃப்ளோவை தடுத்துரும் அப்படின்ற எண்ணம் வரும். பாருங்கள், ஆனால் அது உண்மையாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாவம் செய்கிறது தப்பு. தயவுசெய்து செய்ய முடியாமல் இருக்க முடியும்னா செய்ய முடியாமல் இருங்க. எதுக்கு செஞ்சுட்டு அவஸ்தைப்படணும்? ஆனால் செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பாவம் வந்து ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்தது? நீங்க செய்த நீதி நிமித்தமா வந்ததா? நீதியே நீங்க செய்ததுனால வரல. நீங்க பெற ஆசீர்வாதம் நீங்க செய்த நீதி நிமித்தமாக வரல, இயேசுவினுடைய நீதி நிமித்தமாக தான். அதை பார்த்து தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் இன்னைக்கு. ஆகவே நான் நீதி செய்ததுனால ஆசீர்வாதம் எனக்கு வரலன்னா, அப்போ நான் பாவம் செய்கிறதுனால எப்படி ஆசீர்வாதம் நின்றுறோம்?
வழங்குதா சொல்கிறது? நான் நீதி செய்ததுனால ஆசீர்வாதம் வரவில்லைனா அப்போ நான் பாவம் செய்யும் போது எப்படி அந்த ஆசீர்வாதம் நிற்க முடியும்? கிடையாது. இது என்ன சார்ந்தே கிடையாது. நான் நீதி செய்கிறனோ பாவம் செய்கிறனோ அதன் அடிப்படையில் ஆசீர்வாதம் வர்றது கிடையாது. இந்த கோட்டை மாட்டி இருக்கிறான் பாருங்க, அவர் மாட்டி விட்டுட்டார் பாருங்க. இயேசுவினுடைய நீதி என்ன சூழ்ந்து கொண்டு இருக்கிறது பாருங்க, அதன் அடிப்படையில் தான் ஆசீர்வாதம் வருகிறது. ஆனால் பாவம் செய்யும் போது என்ன ஆயிடுது? அன்னை நேரத்தில் விசுவாசம் போயிடுது. பாவம் வந்து விசுவாசத்தை பாதிக்குது பாருங்க. பாவம் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துதுன்னு யோசிக்கக்கூடாது, அது தப்பு. பாவம் செய்கிறதுனால விசுவாசம் பாதிக்கப்படுது. அந்த விசுவாசம் பாதிக்கப்படும் போது ஆசீர்வாதம் தடுத்து நிற்கப்படுது. கரெக்ட். ஏன்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நான் பாவம் செஞ்சிட்டேனே, ஆசீர்வாதம் எனக்கு வராதே, இது பாவம் வந்து இது தடுத்துருச்சே, நான் பாவம் செஞ்சதுனால கர்த்தர் என்னை தொடர்ந்து இந்த இதில் ஆசீர்வதிக்க முடியாதேன்னு யோசித்து பேசுகிறீங்க பாருங்க. உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. அப்படிதான் பாவம் வந்து ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறது. டைரக்டாக ஒன்றும் தடுத்து நிறுத்துறது கிடையாது. அந்த விசுவாசத்தை பாதித்து அதன் விளைவாக ஆசீர்வாதத்தை தடுத்து. இப்போ இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு தீர்வு வந்து பாவம் செய்யும் போது கூட எப்படி நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளணும்? இல்லை இல்லை இல்லை, இந்த கோட்டு வந்து பாவம் வந்து இதை கரப்படுத்த முடியாது. பாவம் வந்து இந்த கோட்டு இல்லை, இயேசு நீதியை சொல்கிறேன், கரப்படுத்த முடியுமா பாருங்கள். உலகத்திலே ஸ்டெயின் ஃப்ரீ, ரிங்கிள் ஃப்ரீ இதெல்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சில சட்டைகள்லாம் நீங்கள் கரையெல்லாம் ஊற்றினா கரையே படாது, அந்த மாதிரிலாம் சட்டை இருக்குது உலகத்தில். கசங்கினீங்கன்னா கசங்கவே அவங்க நம்ம ஆளுங்களை எப்படி பண்ண முடியாது? அவர் பண்ண முடியாதா? இயேசுவின் நீதின்ற கோட்டு வந்து கரையே படாது. நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சீங்கனாலும் இது மேலே கரைப்படாது. என்ன சொல்ல வரேன்? நம்ம இப்படி யோசிக்கணும். இல்லை நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆனால் இந்த கோட்டில் எந்த கரையும், இயேசுவின் நீதியில் எந்த கரையும் வரலை. எங்கே கரை வந்தது? என் மனசாட்சியில் கரை வந்தது. என்னுடைய மனசாட்சியில், அந்த மனசாட்சியில் இருக்க கரையும் கழுவ அவர் நல்லவராயும் வல்லவராயும் இருக்கிறார். 1 யோவான் 1:9 அறிக்கை செய்தால் அவர் உண்மை உள்ளவருமாய் நீதி உள்ளவருமாய் இருக்கிறாரு. பாவத்தை மன்னிக்க மட்டும் கிடையாது, கழுவ கூட. கழுவனா அங்கே வந்து மனசாட்சியை கழுவுறதை பற்றி சொல்லியிருக்கு. இதை கழுவ தேவையில்லை. எது? இயேசுவினுடைய நீதியை வந்து கழுவவே தேவையில்லை. போட்டது தான், அவ்வளோதான். பாவம் வந்து உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது, உங்கள் விசுவாசம் தான் தடுத்து நிறுத்த முடியும். ஆகவே விசுவாசத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்கள். எதை விசுவாசிக்கணும்? இயேசுவின் நீதி என் மேல் போடப்பட்டது, இதை யாரும் கழட்ட முடியாது, இதை யாரும் பாதிக்க முடியாது. என் பாவம் கூட இதை கரப்படுத்த முடியாது, என் பாவம் கூட என்னை ஆசீர்வாதத்தை வந்து தடுத்து நிறுத்த முடியாதுன்றதை விசுவாசிக்கணும். இதை அறிக்கை செய்யணும். இதுதான விசுவாசம். உங்களுக்கே தெரியும், இருதயத்தில் விசுவாசிக்கிறது, வாயினால் அறிக்கை செய்கிறது. அவர் எனக்காக எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு என் பாவங்களின் அடிப்படையில் என்ன அவர் பார்க்கறது இல்லை, இயேசுவினுடைய நீதியின் அடிப்படையில் பார்க்குறார். என்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இன்னைக்கு எனக்கு சாபம் வர அவசியம் இல்லை, ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். எல்லாம் வந்து பாருங்கள், என்னால் கிடையாது. நான் ஏதோ செஞ்சனோ செய்யாமல் விட்டனோன்னு கிடையாது, நான் நீதியை செஞ்சனோ பாவம் செஞ்சதுனால கிடையாது. அது வந்து வரவே இல்லை பிக்சரில். இயேசு பாவமே செய்யலை, இயேசு நீதியை தான் இன்றைக்கும் தொடர்ந்து பாவம் செய்யாமல் நீதியை தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த கோட்டின் அடிப்படையில் போகிற வரைக்கும், சும்மா வராது, நீங்கள் இந்த கோட்டின் அடிப்படையில் போகிற வரைக்கும், இதில் எதுவும் பேட்ஜெலாம் மாட்டாமல் பார்த்துக்கிற வரைக்கும். மாட்டிடுச்சுன்னா போச்சு. தொடர்ந்து ஆசீர்வாதம் வர்றதுக்கு என்ன வழி? இயேசுவினுடைய நீதியின் அடிப்படையிலே போங்க. எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு சொந்தங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்? நான் எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சிட்டேன், எப்பொழுதும் கீழ்ப்படிச்சேன், பர்ஃபெக்டாக கீழ்ப்படிஞ்சிட்டேன், தேவனை எல்லா விதத்திலையும் பிரியப்படுத்திட்டேன். இயேசு செஞ்சார், ஆனால் நான் செஞ்சது போல கர்த்தர் எடுத்துக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் இதை நம்ப போகிறேன், இதை மறக்க போகிறது இல்லை, இதன் அடிப்படையிலே போய் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? பாருங்கள், உங்களை வந்து உங்கள் தகுதிக்கு மேற்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு இவ்வளோ தான் வரணும் அப்படின்னு. இல்லை இல்லை, அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா உங்களுக்கு அதுக்கு மேலாக ரொம்ப மடங்கு வந்தால் தான் அவருக்கு மகிமை வரும்.
அதனால பண்ண வேண்டியதெல்லாம் செய்து முடித்துட்டார். உங்களுக்கு எல்லா தகுதியும் தகுதி இருக்கா இன்னைக்கு ஆசீர்வாதம் பெறதுக்கு? ஆமா இருக்கு. கோட்டு இயேசுவினுடைய நீதி தான் என்னுடைய, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவினுடைய நீதி என்னுடைய தகுதி. எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிப்பேன். எழுந்திருந்து ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய நீதிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். கல்வாரி சிலுவையில் கர்த்தாவே எங்களை நீதியாக்கினபடியால் நன்றியோடு கூட போய் துதிக்கிறோம் கர்த்தாவே. நீதியின் உடையை எங்களுக்கு அளித்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லா சமயத்திலும் கர்த்தாவே தைரியமாக உடைய கிருபாசத்தண்டில் வரும்படி நீதி எங்களுக்கு அளித்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த கேட்ட வார்த்தைகள் கர்த்தாவே அது எங்களுக்குள்ளே வல்லமையான காரியங்களை செய்யட்டும். உம்முடைய நீதியை குறித்து, உம்முடைய கிருபையை குறித்து நாங்கள் கேட்ட வார்த்தைகள் 60-100 கூட வாழ்க்கையில் பலன் தரட்டும் கர்த்தாவே. அது ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆதிக்கம் செலுத்தட்டும். அந்த வார்த்தைகளை எங்களை ஆண்டு நடத்தட்டும் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தைகள் வல்லமையான கிரைகளை ஒவ்வொருவருக்குள்ளும் நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அது நிமித்தம் உள்ளத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தாவைகளை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கர்த்தாவை தேவைகளோடு பாறைகளோடு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள வார்த்தைகள் அவர்களை வல்லமையாக கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். கனம் துதி மாய்மையாக உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியமும் கூடி வந்த அனைவரோடும் என்றென்றும் சதாக்கால் இருப்பதாக, ஆமென்.